ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போறோம். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்கும். எனக்காக அந்த ஆப்ஷனை தட்டிட்டு வாங்க. நீங்க ஹைப் பண்ணதான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு கொஞ்சம் மோட்டிவா இருக்கும். வாங்க இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு ஒன்னா ஸ்டே பண்ணிட்டு இருக்க அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ கண்ண முழிச்சு பாக்க, இவன் முன்னாடி ஒரு பையன் தான் இருக்கான். அவனை பார்த்த உடனே இவன் ரொம்ப பயப்படுறா. இப்ப இவள பாத்தீங்கன்னா என்ன என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உன்னை என்ன பண்ணிருப்பேன்னு நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் நான் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்க. இவ டக்குன்னு அவளோட போன் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ணலான்னு பாக்க, நீ போலீஸ்க்கு கால் பண்ணனா கூச்சங்க தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணனு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்த உடனே இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. கூச்சங் அப்படின்றது நம்ம ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டு. இப்ப ஹீரோ இப்படி சொன்ன உடனே இவ ஒரு பிளாஷ்பேக்குள்ள தான் போறான். இவ அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட ஹீரோ வீட்ல நடக்கிற பார்ட்டிக்கு வந்துட்டு இருக்கான். இவளோட பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருப்பானா, இன்னைக்கு பார்ட்டி எங்க அங்கிள் வீட்ல தான் நடக்குது, என் அங்கிளுக்கு உன்னை இன்ட்ரோ கொடுக்குறேவான்னு சொல்லி இவன் ஹீரோ கிட்ட வந்த, அங்கிள் இவதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் சூசி அப்படின்னு சொல்லி ஹீரோனை இன்ட்ரோ கொடுக்க, ஹீரோக்கு அவளை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போயிருக்கும். ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் ஒன்னா இருந்தது அவ பாய் ஃப்ரெண்டோட அங்கிள் கூட. இவ ஹீரோயின் அந்த பார்ட்டியை சுத்தி பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு குருவி கூட இருக்கு. இப்ப அந்த குருவி கூட எடுக்க இவ ட்ரை பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ அவளுக்கு ஹெல்ப் பண்றான். இவன் இப்படி ஹெல்ப் பண்ணும் போது அவ கால் ஸ்லிப் ஆகி கீழே விழற மாதிரி போக ஹீரோ அவளை பிடிச்சிடான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த குருவி கூட தான் உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்ல, இல்ல அங்கிள் அதை சும்மா பாக்கணும்னு ஆசைப்பட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக ஹீரோ இவ்வளவு ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவ கூட வேலை பாக்குறவங்க கூட ஒன்னா சேர்ந்து சாப்பிடலான்னு ஹோட்டலுக்கு வந்துட்டு இருக்க. இவ்வளவு சாப்பிட்டுட்டு நிறைய சரக்கு அடிச்சதா. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மட்டை ஆகிற ஸ்டேஜுக்கே போக, இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்க கூடாதுன்னு அவன் இந்த இடத்த விட்டு எந்திரிச்சு நடந்து வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவும் அதே ஹோட்டல்ல தான் இருக்கான். இப்ப ஹீரோ இவ்வளவு பார்த்த உடனே இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, என் கூட வேலை பாக்குறவங்க கூட சாப்பிடறதுக்காக வந்தேன் அங்கிள், நான் கிளம்புறேன்னு இவ போக பார்க்க ஹீரோவோட கையை பிடிக்கிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீ என்ன அங்கிள்னு கூப்பிட வேணாம், என்னோட பேரை சொல்லி கூப்பிடுன்னு சொல்ல எவ்வளவு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ என்ன சொல்றனா, நான் வேணா உன வீட்டுக்கு கூட்டு போவா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வேணாம் அங்கிள், என் பாய் ஃப்ரெண்ட் நீங்க வர்றதா சொல்லியிருக்கானே இவ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த இதுக்கு இவளோட பாய் ஃப்ரெண்டும் வந்துடுறான். இப்ப கூட பாத்தீங்கன்னா அங்கிள் நீங்களே இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா அப்படின்னு ஹீரோ சொல்ல, அவனை பாத்தீங்கன்னா வா போலான்னு சொல்லி ஹீரோன் அங்க இருந்து கூட்டு வரான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவ ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்க. அவளுக்கு யாரோ ஃபிளவர் புக் எல்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க. அதை பார்த்தவொடனே யாரோட வேலையா இருக்குன்னு இவன் முழிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு ஹீரோதா கால் பண்றான். எப்பவுமே கால் பண்ணி உனக்கு இந்த ஃபிளவர் புக்கே பிடிச்சிருக்கான்னு கேட்க, எதுக்காக இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன நோக்கத்தோட இப்படி பண்றீங்கன்னு சொல்ல, உனக்கு பிடிக்கின்ற நோக்கத்துலதான் பண்ணேன், சரி ஃப்ரீயா இருந்தா வாயேன் நம்ம 2 பேரும் டின்னர் சாப்பிட போலான்னு சொல்ல, அங்கிள் நான் யாருன்றத மறந்து போயிட்டீங்களா, நான் ஹூச்சங்க காதலிக்கிறேன், நானும் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறோம், ஏன் கூட டின்னருக்கு வரேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்ல, உன் காதல் கல்யாணம் எல்லாம் இன்னும் எதுவும் நடக்கல, நடந்ததுக்கு அப்புறம் பேசு, இப்போதைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நீ சிங்கிளான பொண்ணுதான், டின்னருக்கு வந்தா தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லி ஹீரோ பேசிட்டு இருக்க. அதை பார்த்த உடனே இவளுக்கு செம காண்டாகுது. இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஹீரோயின் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வர அந்த ஃபிளவர் பக்கெட்டுக்கு குப்பையில போறான். இது எல்லாத்தையும் ஹீரோ வெளியே நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். அவனை பார்த்த உடனே இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த ஃபிளவர் பக்கி உனக்கு சுத்தமா பிடிக்கல போலயே, சரி அடுத்த தடவை வேற ஏதாவது உனக்கு வாங்கி தரேன், வா நம்ம 2 பேரும் டின்னருக்கு போலான்னு சொல்ல, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க பண்றத பார்த்தா எனக்கு வித்தியாசமா இருக்கு, எனக்கு தான் ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, நீங்க அப்படி பண்றதுனால எந்த ஒரு யூஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க. உன்னோட காதல் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்றத ஒரு டெஸ்ட் வச்சு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ எடுத்து வீட்டு போக, இந்த சைடு இவளை கூப்பிடுறதுக்கு அவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் வரான். இப்ப அவனை பார்த்த உடனே இவ சந்தோஷமா பேசிட்டு இருக்க. இவளோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா உங்களோட காதலுக்கு வர வர அளவே இல்லாம போயிட்டு இருக்கு, நீங்க அனுப்பி வச்ச ஃபிளவர் பொக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போவ. அதை பார்த்த உடனே இவனை பாத்தீங்கன்னா யாரு உனக்கு ஃபிளவர் பொக்கே அனுப்பி வச்சதுன்னு கேக்குறான். வேற யாரு, உன்னோட அங்கிள் தான், அவன் ஏன் இப்படி பண்றான்னு தெரியலன்னு சொல்ல, சரி நான் போய் அவனை நேர்ல பார்த்து எதுக்காக இப்படிலாம் பண்றீங்கன்னு கேக்குறேன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு ஹீரோவை பார்க்க வந்துடுறான். இப்ப அவன் ஹீரோவா பார்த்து, அங்கிள் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நானும் ஜூசியும் அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம், ரொம்ப சின்சியரா காதலிக்கிறோம், 2 பேரும் ஒன்னா படிச்சு 1 இயரா காதலிச்சிட்டு இருக்கோம்னு சொல்ல, இது எதுக்காக என்கிட்ட சொல்ற, உன் கல்யாண விஷயமா பேசுறதுன்னா உங்க அம்மா கிட்ட போய் பேச வேண்டியதானேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நீங்க அவளுக்கு ஃபிளவர் பொக்கே அனுப்பி வச்சுதான் அவ சொன்னா அப்படின்னு சொல்ல, ஆமா அதனால உனக்கு ஏதாவது பிரச்சனையானு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. நானும் அவ்வளவு காதலிக்கிறேன்னு சொல்றோம், அப்புறம் இதுக்காக நீங்க ஃபிளவர் பொக்கே எல்லாம் அனுப்பி வைக்கிறீங்க, என்ன இன்டென்ஷனுக்காக இப்பெல்லாம் பண்றீங்கன்னு கேட்க, ஏன்னா அவன் எனக்கு சொந்தமாகணும், அதுக்காக தான் நான் இப்படி பண்றேன்னு ஹீரோ சொல்ல, இவன் சொன்னதை கேட்டவனா அவன் ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், என் கேர்ள் ஃப்ரெண்ட கண்டிப்பா யாருக்காகவும் வீடு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, எவ்வளவு பணம் வேணுமோ வாங்கிக்க, ஆனா எனக்கு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் வேணும்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றான் அவன். அதை பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா
வெஸ்ட் சிட்டி ப்ராஜெக்ட் எவ்வளவு முக்கியமான ப்ராஜெக்ட்னா உனக்கே நல்லா தெரியும். அந்த ப்ராஜெக்ட் உன் கையை விட்டு போச்சுன்னா நீ ஜீரோக்கு சமம். எனக்கு தெரிஞ்சு நீ உன்னோட கெரியர்ல ஃபோக்கஸ் பண்றது தான் ரொம்ப நல்லது. இப்போதைக்கு லவ் எல்லாம் விட்டுட்டு உன் கெரியரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. அந்த ப்ராஜெக்ட் உனக்கு வேணும்னா நான் சொல்றதை நீ கேட்கணும். உன்னோட காதலி எனக்கு சொந்தமாகணும். அவளை எனக்கு விட்டு கொடுத்துரு. அப்படி விட்டு கொடுத்தனா அந்த ப்ராஜெக்ட் உன் கைக்கு வரும். இல்லன்னா அந்த ப்ராஜெக்ட் உனக்கு கிடைக்காது. எதுவா இருந்தாலும் யோசிச்சு முடிவு பண்ணுன்னு சொல்ல, அத பார்த்தோன்னா அவன் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உனக்கு 3 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள நல்ல முடிவா எடுன்னு" சொல்லி அவன வெளிய அனுப்பி வச்சுட்டு இருக்கான். இவன் வெளிய வந்து ஹீரோயின பத்தி தான் யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். எனக்கு என்னோட காதலி வேணுமா? இல்ல கெரியர் வேணுமா? நான் எத சூஸ் பண்றதுன்னு எனக்கே தெரியலையேன்னு இவன் ரொம்ப குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு ஹீரோயின் தான் கால் பண்றா. இப்ப அவ கால் பண்ணி, "டேய் என்னடா ஆச்சு? ஏதோ பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். உன்கிட்ட அப்புறமா பேசுறேன்னு" சொல்லிட்டு இவன் ஃபோன கட் பண்ணிடுறான். இப்போ நைட் ஆகுது. நைட் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட பாய் ஃப்ரெண்ட பாக்க வந்துட்டு இருக்க. இவன் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப இவனை பார்த்தவொடனே, "என்னடா நீ மட்டும் இருக்க? இந்த இடத்துல யாரையுமே காணோம்னு" சொல்ல, "நம்மளோட ஆனிவர்சரிய செலிப்ரேட் பண்றதுக்காக தான் இந்த மொத்த ஹோட்டலையும் புக் பண்ணிட்டேன். வேற யாரும் வரமாட்டாங்கன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. அத பார்த்தவொடனே இவள பாத்தீங்கன்னா, "சார் எப்பயிலேருந்து ரொம்ப ரொமான்டிக்கா மாற ஆரம்பிச்சீங்கன்னு தெரியலையேன்னு" இவ சந்தோஷமா பேசிட்டு இருக்க. அவனை பாத்தீங்கன்னா, "வா 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம்னு" சொல்ல, இவளும் சரின்னு சொல்றா. இப்ப இவங்களோட சாப்பாடெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இவ அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்க. அவள பாத்தீங்கன்னா, "உனக்காக தான் இந்த கிஃப்ட் வாங்குனேன். ஹாப்பி ஆனிவர்சரின்னு" சொல்லி அவளோட கையில ஒரு பிரேஸ்லெட்லாம் போட்டு விட, அத பார்த்தோனே இவளோட முகத்துல பயங்கர சந்தோஷம். இவங்க 2 பேரும் எப்படி சாப்பிட்டுட்டு இருக்க, அவன பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஒயின் ஊத்தி குடுக்குறான். அந்த ஒயின இவ குடிச்சிட்டு இருக்க. இவனுக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த ஒயின்ல இவன் மயக்க மருந்த கலந்து வச்சிருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் மயக்கத்துல இருக்க. இவன் ஹீரோயின கூட்டிட்டு வந்து ஒரு பெட்ரூம்ல படுக்க வச்சுட்டு, "என்ன மன்னிச்சிரு. எனக்கு என்னோட கெரியர் தான் முக்கியம். ஆனா நான் உன்ன காதலிக்கிறேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு வேற வழி தெரியல" அப்படின்னு இவன் ரொம்ப சோகமா ஹீரோக்கு தான் கால் பண்றான். "அங்கிள், ரைவர் ஹோட்டலுக்கு வாங்க. ரூம் நம்பர் இதுதான். உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்குன்னு" சொல்லிட்டு அவ இந்த இடத்த விட்டு போக, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து இவ்ள பாக்க, பார்த்தா ஹீரோயின் அவளோட கோட்டெல்லாம் கழட்டிட்டு படுத்து கிடக்குறா. அத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா டாக்டருக்கு கால் பண்ணி அந்த இடத்துக்கு வர சொல்ல அவங்களும் வராங்க. இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஏதாவது நடந்துச்சா நடக்கலையான்றத போக போக பார்க்கலாம். இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம பிரசன்ட் சீனுக்கு வந்துடலாம். ஹீரோயின் மயக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சு ஹீரோவை பார்த்து பயந்து போயிருப்பா இல்லையா? ஏன்னா என்ன பண்ணலாம் கேட்டிருப்பா. அதுக்கு ஹீரோ பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சோ அதுதான் நான் பண்ணனேன்னு சொல்லியிருப்பான். இவன் இப்படி சொன்னதை கேட்ட உடனே, "நான் உடனே போலீஸ்க்கு கால் பண்றேன்னு" சொல்ல, "நீ போலீஸ்க்கு கால் பண்ணனா உன்னோட பாய் ஃப்ரெண்ட தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் உனக்கு மயக்க மருந்து குடுத்து என் கூட பெட்ல ஒண்ணா இருக்க வைக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தான்னு" சொல்ல, "இல்ல என்னால இத நம்ப முடியல. ஹுசேன் கண்டிப்பா இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "பின்ன நானும் அப்படிலாம் பண்ணேன். உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் அப்படி பண்ணான். அவன ரொம்ப காதலிக்கிறதா சொன்னேன். உன் காதலோட வேல்யூ இவ்வளவுதான். அவனுக்கு நீ முக்கியம் இல்ல. அவனோட கரியர் தான் முக்கியம்னு" சொல்ல, அத பார்த்தோனே இவ்ள பாத்தீங்கன்னா, "எதுவா இருந்தா என்ன? நீ என்னோட வாழ்க்கையே கெடுத்திருக்க. என்கிட்ட தப்பா நடந்து என்ன ரேப் பண்ணியிருக்க. அதுக்கான தண்டனை கண்டிப்பா உனக்கு இருக்குன்னு" சொல்லி இவ போலீஸ்க்கு கால் பண்ண, ஹீரோ ஒரு வீடியோவ எடுத்து காட்டுறான். "நான் உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன்னு சொல்ற. ஆனா அந்த வீடியோவ பாரு. நீயா தான் வேணும்னே சொல்லி என்ன கிஸ் பண்ணி என் கூட ஒண்ணா இருந்திருக்க. அதுக்கான எவிடன்ஸ் தான் இது. இத நான் போலீஸ் கிட்ட காமிச்சா, நீ தான் என்ன ஏதோ பண்ணிட்டேன்னு நெனைப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அத பார்த்தோனே இவ்ள பாத்தீங்கன்னா, "இல்ல என்னால இத நம்ப முடியல" அப்படின்னு சொல்லி அந்த ஃபோன தூக்கி போட்டுட்டு, "நீ எல்லாம் மனுஷனே கிடையாது, மிருகம்னு" சொல்லி ஹீரோவ புடிச்சு திட்டிட்டு இருக்க. திட்டுறதுக்கு வேற ஏதாவது வார்த்தை இருந்தா திட்டுமா, ஒரே வார்த்தைய திட்டுனா போர் அடிக்குதுல்ல அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா அழ ஆரம்பிச்சிடுறா. இவ இப்படி அழுகுறத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "நான் என்ன சொல்றேனோ அத மட்டும் கேளு. அதுதான் உனக்கு நல்லது. என்ன கல்யாணம் பண்ணிட்டு எல்லார் முன்னாடியும் எனக்கு பொண்டாட்டி ஆகிரு. அப்பதான் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படி இல்லன்னா நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவேன்னு" சொல்ல, "கண்டிப்பா என்னால இதுக்கு ஒத்துக்க முடியாதுன்னு" ஹீரோயின் சொல்றா. இவன் இப்படி சொல்றத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, அவளோட கழுத்த பிடிச்சுட்டு, "நாளைக்கு உன்னோட பேரண்ட்ஸ மீட் பண்ண போறோம். நம்மளோட கல்யாணத்த பத்தி பேசுறதுக்காக. அந்த விஷயத்த மறந்துறாதன்னு" சொல்ல, இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா, இவள கூட்டிட்டு அவங்க அம்மா, அப்பாவ பார்க்க வந்துட்டு இருக்க. இவன் என்ன சொல்றான்னா, "இங்க பாரு, நம்ம 2 பேருக்கும் நடுவுல நடந்தது சீக்ரெட்டான விஷயம். அத போய் என்னோட அம்மா, அப்பா கிட்ட எல்லாம் சொல்ல வேணாம்னு" சொல்ல, "கல்யாணம்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு தானே பண்ணணும். அதுக்காகவாது சொல்லிதான் ஆகணும். வான்னு" சொல்லி ஹீரோவ உள்ள கூட்டிட்டு வரான். இப்ப அவங்க 2 பேரும் உள்ள வந்த உடனே அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "ஏம்மா நைட் எல்லாம் ஃபோன் பண்ணேன். ஃபோன எடுக்கவே இல்ல. உங்க அப்பாக்கு பதில் சொல்றதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடுச்சுன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க ஹீரோவ பாக்குறாங்க. "யார் இந்த பையன்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஹாய் ஆன்ட்டி, என்னோட பேரு யா. நான் இங்க வந்தது கல்யாணத்த பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கேன்னு" சொல்ல, இவ சொன்னதை கேட்டவுடனே அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா எல்லாரும் ஒண்ணாதான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அப்பா பாத்தீங்கன்னா, "ஏம்மா நீ ஹூச்சங்க தானே காதலிச்ச? இந்த பையன் யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா அங்கிள், நீங்க சரியா தான் சொன்னீங்க. இவ அவன தான் காதலிச்சா. நான் கூட இவங்க 2 பேரையும் அடிக்கடி பார்த்திருக்கேன்.
அவன் என்ன தெரியுமா பண்ணுனா, எனக்கு இவளுக்கும் மயக்க மருந்து குடுத்து, ஒரே ரூம்ல ஒண்ணா விட்டு நாங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறத வீடியோ எடுத்து வச்சு பிளாக்மெயில் பண்ணான். புது ப்ராஜெக்ட் அவனுக்கு வேணும்னு சொல்லி கேட்டான். அப்படி இல்லன்னா நாங்க 2 பேரும் ஒண்ணா இருக்க வீடியோவ ஆன்லைன்ல விட்டுறதா சொல்லி பிளாக்மெயில் பண்ணிட்டான். ஒருவேளை இந்த வீடியோ ஆன்லைன்ல போச்சுன்னா, கண்டிப்பா எங்க 2 பேரோட ரெப்புடேஷனுமே ரொம்ப கெட்டு போயிரும். அத சரி பண்றதுக்கு ஒரே வழி, நான் உங்க பொண்ண கல்யாணம் பண்றது தான். அதுக்காக தான் உங்கள பார்க்க வந்திருக்கேன்னு ஹீரோ சொல்ல, அத பார்த்த உடனே ஹீரோயினால நம்பவே முடியல. "அடபாவி! எப்படி பச்சையா புழுவுறான் பாரு" அப்படின்ற மாரி ஹீரோயின் ஹீரோவ முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோ இப்படி சொன்ன உடனே அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, "கோச்சிங் அந்த மாதிரி பையன் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் அனுப்பின மெசேஜ நீங்களே பாருங்கன்னு ஹீரோனோட போன் எடுத்து காட்ட, அத பார்த்த உடனே ஹீரோயின் டக்குனு மெசேஜ டெலீட் பண்ணி விட்டுறா. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "எதுக்காக மெசேஜ் டெலீட் பண்ண? நீ டெலீட் பண்றதுனால அவனோட உண்மையான முகம் உன்னோட அம்மா அப்பாக்கு தெரியாம போயிடுச்சு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, "அந்த ராஸ்கலுக்கு எவ்வளவு தைரியம் என் பொண்ணை ஏன் பிளாக்மெயில் பண்றான்" அப்படின்னு அவர் இவளோட பாய் ஃப்ரெண்ட புடிச்சு திட்டிட்டு இருக்க. "அங்கிள், இந்த பிரச்சனைல இருந்து தப்பிக்க ஒரே வழிதான் இருக்கு. உங்க பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் அவளோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும், என் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். சப்போஸ் இந்த வீடியோ வெளிய வந்தா கூட எங்க 2 பேருக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கும். நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டோம்னா, எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணிடலாம்னு சொல்ல, அவங்க எல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, உங்க பொண்ணு ஜூசியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள என்ன நம்பி எனக்கு கட்டி வைங்க. நான் நல்லபடியா பாத்துக்குவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, அம்மாடி உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வான்னு சொல்லி ஹீரோயின தனியா கூட்டு வந்துடுறாங்க. ஏம்மா இந்த கல்யாணத்த பத்தி என்ன யோசிக்கிற அப்படின்னு சொல்ல, அம்மா எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்லன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது. உன் வாழ்க்கைய பத்தி யோசிச்சு பாரு. சப்போஸ் இந்த வீடியோ வெளிய போயிடுச்சுன்னா என்ன பண்றது? உன் வாழ்க்கையும் வீணா போயிரும். அந்த பையனோட வாழ்க்கையும் வீணா போயிரும். 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றது தான் நல்லது. இந்த சொசைட்டியையும் கொஞ்சம் யோசிச்சு பாரும்மா. மத்தவங்கலாம் என்ன பேசுவாங்க? எங்களால வெளிய தல காட்ட முடியாது. எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து நல்ல முடிவா எடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா எனக்கு அவன கல்யாணம் பண்ணிக்கிறதுல சுத்தமா விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பையன பார்த்தா நல்ல பையனா தான் இருக்கு. ப்ளீஸ் எங்களுக்காக அவன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கன்னு சொல்லி அவங்க அம்மா பேசிட்டு இருக்க. இவ்ளோ பாத்தீங்கன்னா, நான் கொஞ்சம் நிறைய ரூம்ல தனியா இருக்கணும். இந்த இடத்த விட்டு போங்கன்னு சொல்ல, அவங்களும் இந்த இடத்த விட்டு போறாங்க. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அவ பாய் ஃப்ரெண்டோட போட்டோவ பாக்குறா. அத பார்த்த உடனே இவ காண்டாயிட்டு அந்த ஃபோட்டோவ புடிச்சு கீழ போட்டு உடைச்சு அவ சூசைட்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. சவுண்ட் கேட்டு ஹீரோவும் உங்க அப்பாவும் உள்ள வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, அவ மென்டலா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கா. அதனாலதான் இப்படிலாம் பண்ணிட்டா. அவள நினைச்சு கவலைப்படாதீங்க. அவளுக்கு எதுவும் ஆகல. நல்லபடியா தான் இருக்காங்கன்னு டாக்டர் சொன்னாங்கன்னு சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா, "அங்கிள், ஆன்டி நீங்க 2 பேரும் எதுவுமே சாப்பிடல. உங்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிருக்கேன். போய் சாப்பிடுங்க. அவள நான் பாத்துக்கிறேன்னு" சொல்ல, அவங்களும் அந்த இடத்த விட்டு போறாங்க. இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் இவள பாத்தீங்கன்னா, "நீ மட்டும் எதுக்காக இங்க இருக்க? இந்த இடத்த விட்டு போ. உன்ன பார்க்க பிடிக்கலன்னு" சொல்ல, "நீ எனக்கு தான் சொந்தம். அதனால நான் உன் பக்கத்துல தான் இருப்பேன்னு" சொல்லி ஹீரோ இவளுக்கு தண்ணி குடுக்கலான்னு வர, இவ தள்ளி விட்டுறா. "ஒழுங்கா தள்ளி போ. உன்ன பார்த்தாலே பிடிக்கல. உன்ன கல்யாணம் பண்றதுக்கு நான் சாகுறதே மேல்" அப்படின்னு சொல்லி இவ்ள பாத்தீங்கன்னா, கீழ விழுந்த அந்த தண்ணி கிளாஸோட கண்ணாடி எடுத்து கைய கிழிச்சுக்கலான்னு வர, ஹீரோ அவள புடிச்சிடுறான். இப்ப அவ புடிச்சு என்ன சொல்றான்னா, "உன்ன விட உன் தங்கச்சி பார்க்க ரொம்ப அழகா இருப்பான்னு கேள்விப்பட்டேன். அவ காலேஜ் தானே படிச்சுட்டு இருக்கா. ஒருவேளை நீ செத்து போயிட்டன்னா, உன்னோட பொசிஷனுக்கு உன் தங்கச்சி வந்துருவான்னு" சொல்ல, அத பார்த்த உடனே நம்ம ஆளுக்கு பயங்கர கோவம் வந்துருது. "நீ எல்லாம் மனுஷனே இல்ல. உன்ன மாரி ஒரு மிருகத்த நான் பார்த்ததே இல்ல. நீ எல்லாம் ஒரு தீய சக்தின்னு" சொல்லி இவ ஹீரோவ புடிச்சு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்க. "அப்பன்னா இன்னொரு டைம் சூசைட் பண்ணலாம் ட்ரை பண்ணாத செல்லம். அப்படி பண்ணேன்னு வச்சுக்க, உன் தங்கச்சி தான் ரொம்ப கஷ்டப்படுவா" அப்படின்னு சொல்லி ஹீரோ மிரட்ட, இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப ஹீரோயின் எப்படி காண்டாயிட்டு இருக்க. ஹீரோவோட ஆளுங்க இவளுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. அந்த சாப்பாட பார்த்த உடனே இவ சாப்பிடாம படுத்துட்டு இருக்க. "உனக்கு 2 சான்ஸ் தரேன். ஒண்ணு நான் ஊட்டி விடுறது, இன்னொன்னு நீயா சாப்பிடுறது. எது வேணுமோ நீயே சூஸ் பண்ணிக்கன்னு" சொல்லி ஹீரோ ஊட்டி விடுற மாதிரி வர, "குடு நானே சாப்பிடுறேன்னு" இவ வாங்கி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "நல்லா சாப்பிட்டு தெம்பாரு. அப்பதான் உன்னால என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு" சொல்ல, இவ்வளவு அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு படுத்துட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா எங்கேயும் போகாம பக்கத்துலயே உட்காந்து அவள பத்திரமா பாத்துட்டு இருக்க. இவன பாத்தீங்கன்னா, "தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? இப்படி எப்ப பார்த்தாலும் பேசாம தான் இருக்க போறியா? நீ இப்படி பேசாம இருக்கத பார்த்தா உண்மையான பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் என்ன கலாய்ப்பாங்க. வாய திறந்து ஏதாவது பேசினா தான் நல்லா இருக்குன்னு" சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா, "எனக்கு ஒரு முக்கியமான ஃபோன் கால் வருது. நான் போய் பேசிட்டு வரேன்னு" அவன் இந்த இடத்த விட்டு போக, அவன் போன கையோட அந்த இடத்துக்கு இவளோட எக்ஸ் தான் வரான். இப்ப அவன் ஹீரோயின பார்த்த உடனே, "ஜூசி" அப்படின்னு சொல்ல, "இங்க எதுக்காக வந்த? இந்த ரூம விட்டு வெளிய போடான்னு" இவ கத்த. அவன பாத்தீங்கன்னா, "என்ன மன்னிச்சிடு. நான் சொல்றத கேளு. நான் வேணும்னு சொல்லல. எல்லாத்துக்கும் காரணம் எங்க அங்கிள் தான். அவர் தான் ப்ராஜெக்ட் என்கிட்ட தரமாட்டேன்னு சொல்லி என்ன பிளாக்மெயில் பண்ணாரு. எனக்கும் வேற வழி இல்லாம இப்படிலாம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடு" அப்படின்னு சொல்லி இவன் முட்டிக்கால் போட்டு மன்னிப்பு கேட்டுட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்றான். "நான் இப்பவும் உன்னை காதலிச்சுட்டு தான் இருக்கேன். என் மனசுல நீ தான் இருக்க. நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றதுக்கு சம்மதம். என் அங்கிள் கூட இருந்தத நீ மறந்துடுன்னு" சொல்லி இவன் பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே, "நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட கூட்டிட்டு போகலான்னு வந்தேன்னு" சொல்ல,
என்னது கேர்ள் ஃப்ரெண்டா? எவன்டா சொந்த கேர்ள் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்து இன்னொருத்தனோட பெட்ல ஒண்ணா இருக்க வச்சுட்டு இருப்பான்? அதுவும் அவளுக்கு மயக்க மருந்தெல்லாம் கொடுத்து சீக்ரெட்டா கூட்டு வந்து ப்ராஜெக்ட் வேணும்னு எவனாவது கேட்பானான்னு சொல்ல, நான் என்ன வேணும்னா பண்ணேன். நீ தானே இதெல்லாம் பண்ண சொன்ன அப்படின்னு சொல்ல, நான் பண்ண சொன்ன உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட என் கூட பெட்ல ஒண்ணா அனுப்பி வச்சிருவியா அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா, நான் அவளை காயப்படுத்தணும்னு என்னைக்கும் நினைச்சது இல்ல. தயவு செஞ்சு அவளை என்கிட்டயே கொடுத்துருன்னு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே இவள பாத்தீங்கன்னா, தயவு செஞ்சு 2 பேரும் இந்த இடத்த விட்டு போங்க. என் முன்னாடி நிக்காதீங்கன்னு கத்திட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவன் இந்த இடத்த வீட்டுக்கு போறான். அவன் போகும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா, கவலைப்படாத அந்த வெஸ்ட் சிட்டி ப்ராஜெக்ட் உனக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் அமைதியா அந்த இடத்த விட்டு போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் இவ்வளவு பாத்தீங்கன்னா, எனக்கு ஒன்னையும் தான் பார்க்க பிடிக்கல. இந்த இடத்த விட்டு போனே இந்த தலகாணியை தூக்கி வீச, உனக்கு என்ன பார்க்க பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் 2வது விஷயம். நீ என்னதான் கல்யாணம் பண்ணிட்டு காலப்புறம் ஏமாவிட்டு தான் பார்க்க போற. அப்படி இருக்கிறப்ப இப்பையில இருந்து பிராக்டிஸ் பண்றதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லி ஹீரோ கிட்ட வந்து என்ன சொல்றேன்னா, இதுக்கப்புறம் நீ என் கூட என் வீட்டுல தான் இருக்கணும். நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படி ஒரு வேளை ஒத்துக்கலன்னா உன் தங்கச்சியை மனசுல வச்சுக்க எல்லாத்துக்கும் பர்மிஷன் தானா வந்துருன்னு சொல்ல, இவ சொன்னதை கேட்ட உடனே ஹீரோனுக்கு பயங்கர டென்ஷனா இருக்கு. இப்ப என்ன பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆன உடனே நீ என்னோட வீட்டுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லி இவன் டிஸ்சார்ஜ் பண்ணி ஹீரோனை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஹீரோவோட ரூமுக்கு கூட்டிட்டு வர, அவளை பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ரூம்லாம் வேண்டாம், எனக்கு கெஸ்ட் ரூம் இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோவை பார்த்த உடனே சார் மேடம் கெஸ்ட் ரூம் வேணும்னு கேக்குறாங்கன்னு சொல்ல, நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன்னு. இப்ப ஹீரோவை பாத்தீங்கன்னா என் கூட ஒன்னா தங்குறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்ல, உன் கூட உன் வீட்டுக்கு வரேன்னு தான் ஒத்துக்கிட்டேன். உன் கூட ஒண்ணா இருக்கேன்ல நான் உன்ன ஒத்துக்கலன்னு சொல்ல, என்ன பார்த்து எதுக்காக பயப்படுற? ஆல்ரெடி நீ நான் தான் பெட்ல ஒண்ணா இருந்துட்டோம். அப்படி இருக்கிறப்ப ஒரே பெட்ல ஒண்ணா தூங்குறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, எப்பதான் அந்த வீடியோவை டெலீட் பண்ணுவேன்னு இவ கேக்குறா. என்ன கல்யாணம் பண்ணிக்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீ எப்படி நடந்துக்கிறன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெலீட் பண்றேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்ன சந்தோஷமா வச்சுட்டு இருந்தனா அந்த வீடியோவை டெலீட் பண்றத பத்தி யோசிக்கிறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அத பார்த்தோனே இவ்ள பாத்தீங்கன்னா, "நீ கண்டிப்பா அந்த வீடியோவ டெலீட் பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எப்படியோ போய் தொல. நான் என்னோட வீட்டுக்கு போறேன்னு" இவ சொல்ல, ஹீரோவோட கைய பிடிச்சுட்டு, "உன் வீட்டுக்கு போறியா? உனக்கு கொஞ்சம் கூட உன் தங்கச்சிய பத்தி கவலையே இல்ல போல" அப்படின்னு சொல்ல, அத பார்த்தோனே இவ அமைதியா நின்னுறா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோவோட ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்க வேலைக்காரங்கள பாத்தீங்கன்னா, "மேடம் ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணாம இருக்காங்க. தூங்க வரமாட்டாங்க போல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ இவ்ள பாக்க தான் வரான். வந்து பார்த்தா அவ ரூம்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. அது எல்லாத்தையும் நம்மால பாத்துட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா, ஆன்னு கத்திட்டு, "கதவ தட்டிட்டு வரமாட்டியா? நீ பாட்டுக்கு உள்ள வரேன்னு" சொல்ல, "நான் தட்டினேன் செல்லம். உனக்கு தான் கேட்கல போலன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "சும்மா பைத்தியம் மாரி உளறிட்டு இருக்காத. எதுக்காகடா இங்க வந்தேன்னு" சொல்ல, "உன் காயத்துக்கு மருந்து போடுறதுக்காக தான் வந்தேன்னு" சொல்லி, அவ காயத்துக்கு மருந்து போட்டு புதுக்கட்டெல்லாம் கட்டி விட்டுட்டு இருக்க. இவ ஹீரோவ ஒரு மாரி பாக்குறா. இவன் நல்லவனா கேட்டவனா? இதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாரி இவ ஹீரோவ பாத்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீ இப்படி தூரமா இருக்கிறது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஐ லவ் யூ" அப்படின்னு சொல்லி அவன் நெத்தியில கிஸ் பண்ணிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வரான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கார்டனுக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு அழகான ஊஞ்சல் தான் இருக்கு. இப்ப அந்த ஊஞ்சல பார்த்த உடனே வேலைக்காரங்கள பாத்தீங்கன்னா, "சார் உங்களுக்காக தான் ஸ்பெஷலா ரெடி பண்ணாரு மேடம்" அப்படின்னு சொல்ல, அவ அதுல உட்காராம இந்த பக்கம் சேர்லயே உட்கார்ந்துக்கிறா. இப்ப அவங்க ஹீரோயினுக்காக சாப்பாடெல்லாம் குடுத்துட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா, "எப்படியாவது இந்த வீடியோவ நான் கண்டுபிடிச்சே ஆகணும். ஒண்ணு நம்மளோட லேப்டாப்ல இருக்கணும், இல்ல போன்ல இருக்கணும். எந்த ரூமா இருக்கும்? பெட்ரூம் இல்ல ஸ்டடி ரூம்ல தான் இருக்கும்னு" சொல்லி இவ்ள பாத்தீங்கன்னா ஹீரோவோட ரூமுக்குள்ள வந்து தேடிட்டு இருக்கா. அந்த வீடியோவ எங்க வச்சிருப்பான்னு தெரியலையே. ஒருவேளை இந்த லேப்டாப்ல இருக்குமோன்னு இவ பாஸ்வேர்ட் போட்டு பார்க்க பாஸ்வேர்டு தப்புன்னு வருது. 2 டைம்க்கு மேல பாஸ்வேர்ட் தப்பா போட்டா அவ்வளவுதான் மாட்டிக்குவோம். என்ன பண்றது? அவனோட பர்த்டே டேட் வேற எதுன்னு தெரியலையே. ஏதாவது போட்டு இந்த பாஸ்வேர்ட ஓபன் பண்ணி ஆகணும். ஒருவேளை இந்த டிராயர்ல ஏதோ இருக்குமோன்னு இவ டிராவர ஓபன் பண்ணலான்னு பார்க்க அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்ல பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து நான் இங்க ஏதாவது புக் இருக்குமான்னு தேடிட்டு இருந்தேன்னு சொல்ல, புக்க போய் டிராயர்ல இருக்கான்னு தேடிட்டு இருந்தியான்னு கேட்க, இவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ஆக்சுவலா புக் தேடி தான் வந்தேன். அப்புறம் என்னோட இயரிங் கீழ விழுந்துருச்சா, அது தேடிட்டு இருந்த நீ ஏதேதோ சமாளிச்சுட்டு கீழ இருந்து அவளோட இயரிங் எடுத்துட்டு இருக்க. அத பார்த்தவொடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "இந்த இயரிங் உனக்கு ரொம்ப சூட் ஆகுது. அது என் கையால போட்டுவிட்டா ரொம்ப நல்லா இருக்குன்னு" சொல்ல, "அதெல்லாம் வேண்டான்னு இவளே போட்டுட்டு இருக்க. குடு நான் ஹெல்ப் பண்றேன்னு" ஹீரோ இயரிங்க போட்டு விட்டுட்டு இருக்க. அத பார்த்தவொடனே இவ்ள பாத்தீங்கன்னா, "நான் கிளம்புறேன்னு" சொல்லி குடு குடுன்னு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வீட்டு வேலைக்காரங்க கிட்ட பேச்சு குடுத்துக்கிட்டே அவரோட பர்த்டே டேட் என்னன்னு தெரியுமான்னு கேட்க, அவங்களும் பர்த்டே டேட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஹீரோ தான் கால் பண்ணான். அவன் கால் பண்ணி, "உன் கூட லஞ்ச் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. என் கூட இந்த ஹோட்டலுக்கு வந்துரு, கார் அனுப்பி வைக்கிறேன்னு" சொல்ல, இவ்ளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் ஹீரோ கூட ஹோட்டல்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணா சாப்பிடலாம்னு உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "அது சாப்பிடாத, இந்த இத ட்ரை பண்ணி பாரு. ரொம்ப நல்லா இருக்குன்னு" சொல்ல, இவ்ளோ சாப்பிட்டுட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு தான் வரா. இப்ப இந்த பொண்ணு வந்து ஹீரோவ பார்த்த உடனே, "உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா?
எங்க அப்பா கூட உங்க கூட பிளைண்ட் டேட் பண்ண சொன்னாங்களே, அந்த பொண்ணு தான் நான் சொல்ல, நீங்க யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அவள பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஏத்த பொண்ணு நான் தான். உங்க எதிர்த்தாப்புல உட்கார்ந்திருக்க பொண்ணு உங்களுக்கு சுத்தமா மேட்ச் ஆக மாட்டான்னு, இவ ஹீரோ கிட்ட வளைஞ்சுகிட்டே பேச, அத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, ஒயின்னு அந்த பொண்ணு மேல ஊத்தி விட்டுறான். அத பார்த்த உடனே அவ காண்டாயிட்டு, நான் ரெஸ்ட் ரூமுக்கு போறேன்னு அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, அவ பேசினதெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்காத. அவ சரியான பைத்தியம்னு சொல்லிட்டு இருக்க. இவ்ளோ சரின்னு அமைதியா சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் அவளோட ரூம்ல இருந்துட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோ நெறைய ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பான் போல. அவன வேலைக்காரங்க தான் கை தாங்கலா கூட்டிட்டு வராங்க. அத பார்த்த உடனே இவ்ள பாத்தீங்கன்னா, இதான் நல்ல சான்ஸ். இவன் ஃபோன்ல இருந்து எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட வேண்டியதுதானே. இவ்ளோ ஹீரோவ தூக்கிட்டு வர்ற மாரி ஹெல்ப் பண்ணிட்டு அவன பெட்ரூம்க்கு கூட்டு வரா. இவள பாத்தீங்கன்னா, அவர நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, ஒரு வாட்டி எங்கேயும் போகாத இங்கே இருன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. என்ன விடு, நான் போய் உனக்காக தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லி இவன் போய் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்க, ஹீரோ அந்த தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு இருக்கான். இப்ப அதை குடிச்ச உடனே இவ்ள பாத்தீங்கன்னா மாட்டேட்டானா, அப்படின்னா உடனே தேட ஆரம்பிச்சிட வேண்டியதுதானே. இவ்ள பாத்தீங்கன்னா ஹீரோட போனு டிராயர்னு ஒண்ணு ஒண்ணா தேடிட்டு இருக்க. ஹீரோ டக்குன்னு கண்ண முழிச்சு பார்த்து இவ்ள புடிச்சு கிட்ட இழுத்துக்கிறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா இவ்ள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒண்ணா இருக்கலான்னு பாக்க, அடப்போட கிறுக்கு பயலேன்னு சொல்லிட்டு இவ குடு குடுன்னு இந்த இடத்த விட்டு ஓடி வந்துடா. இந்த லூசு பயலுக்கு எவ்வளவு தெரியும், வீட்டு தான் என் கூட ஒன்னாவே ஸ்டே பண்ணிருப்பான்னு இவ ஹீரோவை புடிச்சு திட்டிட்டு ஹீரோவோட ஸ்டடி ரூமுக்கு தான் வரா. இப்ப அங்க வந்து இவனோட பர்த்டே டேட்டை போட்டு பாத்துற வேண்டியதுன்னு இவ ஒண்ணு ஒண்ணா போட்டு பாத்துட்டு இருக்க. பார்த்தா அதுவும் தப்புன்னு தான் வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேக்குறா. இப்ப அவ இப்படி கேட்டோன்னு அவங்களும் அவளுக்கு ஹெல்ப் பண்ண இவ பாஸ்வேர்டை போட்டு ஓபன் பண்ணிடுறா. இப்ப இதுல ஓபன் பண்ணி பார்த்தா உண்மையாவே அதுல இவ்வளவு ஹீரோவும் ஒன்னா இருந்த வீடியோ தான் இருக்கு. அந்த வீடியோவை டெலீட் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கப்புறம் உன்னை விட்டு நான் போயிருவேன்னு இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அவளோட ரூமை விட்டு வெளியே வந்துட்டு இருக்க. வீட்டுல வேலை பாக்குறவங்கள பாத்தீங்கன்னா, மேடம் மதியம் உங்களுக்காக என்ன சமைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, மதியம் சாப்பிடறதுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு வரும்போது என்ன யோசிக்கிறானா, நான் இதுக்கப்புறம் எப்பவுமே திரும்ப வரமாட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டு அவ டாக்ஸில ஏறி ஏர்போர்ட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கா. சீக்கிரமா ஏர்போர்ட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு இவ்ள பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நான் உன் வாழ்க்கையில கண்டிப்பா இருக்க மாட்டேன்னு இவ வந்துட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோ இவளுக்கு கால் பண்ணி பார்க்க அவளுக்கு போனே போக மாட்டேங்குது. அதை பார்த்த உடனே ஹீரோனோட ஆளுங்களை விட்டு அவ எங்க இருக்கான்றத கண்டுபிடிக்க சொல்ல, அவனுங்களை கண்டுபிடிச்சிட்டு வந்து, சார் மேடம் ஏர்போர்ட் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவளுக்கு அவளோட தங்கச்சி தான் கால் பண்ணா. இவ அவளோட தங்கச்சி கால் பண்ணி, அக்கா என்ன பண்ணிட்டு இருக்க, நான் உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்ல, இது எனக்காக காத்துட்டு இருக்கேன்னு அவ கேக்குறா. ஆமா, நான் மாமா கூட தான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன், உன் வீட்டுல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமான்னு சொல்லிட்டு இருக்க. எனது என்னோட வீட்லயான்னு ஹீரோயின் பதறி அடிச்சிட்டு இருக்க. இப்ப இந்த போனை வாங்கி ஹீரோ தான் பேசுறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை பொண்டாட்டி, பொறுமையாவா அப்படின்னு சொல்லி அவன் போனை கட் பண்ண, அது பார்த்தோன்னு நம்மளுக்கு அள்ளு விடல. இப்ப அந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனோட தங்கச்சி கிட்ட, என்ன அந்த கார்டை வச்சுக்க, உன் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ண, மாமாவோட சின்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்க, இவ்வளவு சந்தோஷமா வாங்கிக்கிறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா உங்க அக்கா வர லேட் ஆகும், நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா போய் என்ஜாய் பண்ணுன்னு சொல்ல அவளும் இந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்ப அவ போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. வந்து பார்த்தா ஹீரோ லேப்டாப்ல அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்த வீடியோவை தான் பார்த்துட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே இவனுக்கு எப்படி தெரிஞ்சு நான் வீடியோவை டெலீட் பண்ண விஷயம் அப்படின்னு இவன் லேப்டாப்பை மூடி வச்சிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா இதோட இன்னொரு காப்பி என்கிட்ட தான் இருக்கு, இந்த பென் டிரைவை மறந்துட்டே போனாட்டின்னு சொல்லி இவன் பென் டிரைவை காமிச்சிட்டு அவளோட கழுத்தை பிடிச்சிடறான். எவ்வளவு தைரியம் தான் என்னை விட்டு ஓடி போக பாப்ப, அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா, உன்னோட பாய் ஃப்ரெண்டு உன்னை என்கிட்ட வித்துட்டான், அந்த விஷயத்த மறந்துறத, இதுக்கப்புறம் நீ எனக்கு தான் சொந்தம்னு சொல்ல, நான் உனக்கு தான் சொந்தம்னு சொல்றேன், அதான் ஆல்ரெடி உனக்கு சொந்தமாக்கிட்டேனே, அதுக்கப்புறம் இதுக்கு என்ன கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவ கேட்க, இவ இப்படி கேட்ட உடனே ஹீரோ அவளை பிடிச்சிட்டு அவ கூட ஒன்னா இருக்கலான்னு பார்க்க அவ அழுதுட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே என்ன பாத்தீங்கன்னா, சர்டிபிகேட்லாம் எடுத்துட்டு ரெடியாரு, நாளைக்கு கல்யாணம் பண்றதுக்காக போகணும்னு சொல்ல, ஆனா ஒரு கண்டிஷன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறேன், நம்மளோட கல்யாணத்தை பத்தி யாருக்கிட்டே மூச்சு விடக்கூடாதுன்னு சொல்ல ஹீரோவோ சரின்னு சொல்றான். இப்போ அடுத்த நாள் ஆயுது. அடுத்த நாள் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா எங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கல்யாண சர்டிபிகேட் எடுத்து வேலைக்காரங்க கிட்ட காமிச்சிட்டு இருக்க. இவ போகலான்னு பாக்குறா. அதை பார்த்த உடனே ஹீரோவில வழி மறிச்சிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா என்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவரோட ரூம்ல வச்சிருங்கன்னு சொல்ல அவங்களும் ஓகேன்றாங்க. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோனோட ரூமுக்குள்ள வந்து பார்க்க இவ படுத்துட்டு இருக்கா. அதை பார்த்தவொடனே ஹீரோ பாத்தீங்கன்னா அவ கையில கல்யாண மோதிரத்தை போட்டு விட்டு உனக்காக தான் அப்படின்னு சொல்லி அவளுக்கு கிஸ் பண்ணிட்டு இவன் குளிக்கிறதுக்காக போக, இவ்வளவு பாத்தீங்கன்னா அந்த ரிங்க கழட்ட டைட் பண்றா. ஆனா அந்த கழட்ட முடியல, ரொம்ப டைட்டா இருக்கு. இவ எப்படி கழட்டி வீசுவான்னு தெரிஞ்சுதான் ஹீரோ டைட்டா வாங்கிட்டு வந்து போட்டு விட்டுட்டான். இப்ப ஹீரோ குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவகிட்ட வரலான்னு பார்க்க இவ தள்ளி தள்ளி போறா. அதை பார்த்தவொடனே ஹீரோ அவளை பிடிச்சி இழுத்துட்டு இருக்க. ஏன் இப்படி பண்ற, ஒழுங்கா என்னை விட, நான் போய் தள்ளி படுக்கணும்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நீ
என்னோட பொண்டாட்டி எனக்கு கட்டி பிடிச்சிட்டு என் கூட தான் படுத்தாகணும்னு சொல்லி ஹீரோ அவளை கிஸ் பண்ணிட்டு இப்படியே படு பொண்டாட்டின்னு அவளை நெஞ்சில சாய வச்சிட்டு இருக்க. இவ்வளவு வேற வழி இல்லாம ஹீரோ கூட ஒன்னா தூங்கிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவ ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்றா. எப்ப கால் பண்ணி உன்னை பார்த்து எவ்வளவு நல்லாச்சு, வாடி ஈவினிங் மீட் பண்ணலாம்னு சொல்ல எவ்வளவு ஓகேன்றா. இப்ப ஹீரோயின் ஈவினிங் ஆனதுக்கு அப்புறம் அவளோட ஃப்ரெண்ட பார்க்க வந்துட்டு இருக்க. என்னடி ஆச்சு லவ் மேட்டர்லான்னு இவ கேட்க அவளும் நடந்துக்குது எல்லாத்தையும் சொல்லிட்டு அவ அங்கிளை கல்யாணம் பண்ணிருக்கேன், அவன் பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான்னு எல்லா கதையும் சொல்ல அதை பார்த்தோன்னா இவ்வளவு பாத்தீங்கன்னா உண்மையா வடி சொல்ற, என்னால இதை நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன பண்றது, என் தலையெழுத்து இப்படி ஆயி போச்சுன்னு இவங்க ரெண்டு பேரும் கதை பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவுக்கு கால் பண்ணி பார்க்க இவ போனை எடுக்க மாட்டேங்கிறா. அதை பார்த்தோன்னே என்ன பாத்தீங்கன்னா என் பொண்டாட்டி எங்க இருக்கான்றதை கண்டுபிடின்னு சொல்ல அவனும் ஓகேன்ட்டு கண்டுபிடிச்சிட்டு வந்து மேடம் அவங்களோட ஃப்ரெண்டு பாக்குறதுக்காக கிளப்புக்கு வந்திருக்காங்க, பார்ல உட்காந்து ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்ல ஹீரோ சரின்னு அவளை பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா பயங்கரமா சரக்கு அடிச்சுட்டு கிட்டத்தட்ட மட்டையாகிற ஸ்டேஜுக்கே போக அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்து ரெண்டு பேரும் பார்க்க சூப்பரா இருக்கீங்க, ரெண்டு பொண்ணுங்கள்ல எந்த பொண்ணு என் கூட வர்றது அப்படின்னு சொல்லி அவளுங்களை பிடிச்சி வம்பிழுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அடிச்சு போட்டுறான். இப்ப ஹீரோவை பார்த்தோம்னா அவனை பாத்தீங்கன்னா முடிச்சிருங்க தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த வீட்டு போக என்ன பாத்தீங்கன்னா ஹீரோனை பிடிச்சி இழுக்கிறான். அதை பார்த்தோன்னா இவ்வளவு பாத்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஒழுங்கா என்ன விட்டுட்டு போடான்னு சொல்ல பொண்டாட்டி நான் யாருன்னு உனக்கு தெரியலையா, நல்லா கண்ணை முழிச்சு பாருன்னு சொல்ல இவ்வளவு ஹீரோவை ஊத்து ஊத்த பாக்குறான். இப்ப ஹீரோவோட முகம் ஞாபகத்துக்கு வந்தவொடனே இவ பயந்து போயிட்டு அடியே எந்திரடி வா சீக்கிரம் ஓடி போயிடலான்னு அவளோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா நான் என் பொண்டாட்டியை கூட்டு போறேன், நீங்க அவங்களோட வீட்டுக்கு போங்க, டே அவங்கள வீட்டுக்கு கூட்டு போட அப்படின்னு சொல்ல ஹீரோட அசிஸ்டன்ட் அவளை வீட்டுக்கு கூட்டு போறான். இப்பவே இப்படி கூட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடணும். நீ ஒன்னு என்னோட புருஷன் கிடையாது, என்னை விட்டு தள்ளி போடன்னு சொல்ல அட உண்மையாவே நான் தாண்டி உன்னோட புருஷன் ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வேலைக்காரங்க இவளுக்காக சூப் எடுத்துட்டு வராங்க. இப்ப இந்த சூப்பை பாத்தீங்கன்னா பொண்டாட்டி இதை பொறுமையா குடியிலன்னா அவன் வயிறு சரியில்லாம போயிருன்னு சொல்லி ஹீரோ அதை ஊட்டி விடலான்னு பார்க்க இவ சாப்பிட மாட்டேங்கிறா. அதை பார்த்தோன்னே இன்னும் பாத்தீங்கன்னா அவனோட வாயில சூப்பை வைத்துட்டு இவளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு ஹீரோ கூட ஒன்னா ஸ்டே பண்றா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்க ஐயோ மறுபடியும் கூட ஒன்னா ஸ்டே பண்ணேனா போதையில என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ணிட்டேன், சே இதுக்கப்புறம் இவன் பக்கத்துலயே வரக்கூடாதுன்னு இவன் பெட்டை விட்டு இறங்கலான்னு பார்க்க பார்த்தா பெட்ல பிளட் இருக்கு. அதை பார்த்தவொடனே இவ ஷாக் ஆயிட்டு அப்படின்னா அன்னைக்கு நைட்டு எங்க ரெண்டு பேருக்கு நடுவில் எதுவுமே நடக்கல, இவன் ஏமாத்தி பிளாக்மெயில் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டானா, நேத்து நைட்டு தான் இவன் என்ன டச் பண்ணியிருக்கான்னு ஹீரோயினுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. அதை பார்த்தவொடனே இவ காண்டாயிட்டு இந்த பொறுக்கி பையில நான் சும்மா விட மாட்டேன், என் வாழ்க்கையே வீணாக்கிட்டானே, இதுக்கப்புறம் அவன் கூட வாழவே மாட்டேன்னு இவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முடிவு பண்ணிடுறா. இவ ஹீரோயினோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க. வேலைக்காரங்களை பாத்தீங்கன்னா மேடம் எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இதுக்கப்புறம் நான் அந்த வீட்டுல இருக்க மாட்டேன், நான் ஃபாரினுக்கு போறேன் என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்துட்டுன்னு இவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா புது பிளான் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கு. ஹீரோக்கு மைண்ட் ஃபுல்லா நேத்து நைட் அவ கூட ஒன்னா இருந்ததுலதான் அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ வைக்கப்பட்டு இருக்க. போஸ் என்னாச்சு, நான் பேசுறது ஏதாவது கேக்குதானா அவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் கேக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோனோட ஒர்க்லாம் முடிச்சு வீட்டுக்கு வர அவங்கள பாத்தீங்கன்னா சார் மேடம் இந்த இடத்துல இல்ல, அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த இடத்த விட்டு போறதா சொன்னாங்க, ஏதோ ஃப்ரெண்டு கூட வெளியே போறேன்னு சொன்னாங்க, அவங்க திங்ஸ் எல்லாம் கூட பேக் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல ஹீரோ வேகமா வந்து அவனோட ரூம்ல பாக்குறான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஒரு லெட்டர் தான் வச்சிருக்கா. எவ்வளவு தைரியம் தான் என்ன ஏமாத்தி இருப்ப, ஃப்ராடு பேல அப்படின்னு சொல்லி இவன் நடந்துக்கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்ன பார்க்க வராத உன்னை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு போக அதை பார்த்தோன்னா நம்மளுக்கு காண்டாகுது. இவளுக்கு எவ்வளவு தைரியம் என்னை விட்டு ஓடி போயிட்டா அப்படின்ற மாதிரி இவன் கோவப்பட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவளை பாத்தீங்கன்னா ஹோட்டல் ரூம்ல தான் ஸ்டே பண்ணிருக்கா. இப்ப அவன் இப்படி ஸ்டே பண்ணிருக்க அவளை பார்க்க ஹீரோ தான் வரான். அவனை பார்த்தோன்னா இவ்வளவு பாத்தீங்கன்னா எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்க எதுக்காக இங்க வந்தனா என்ன அர்த்தம், என் பொண்டாட்டியை பாக்குறதுக்காக வந்தேன்னு சொல்ல சும்மா நடிக்காத, என்னமோ பொண்டாட்டின்னு இன்னொரு தடவை சொல்லாத, நீ நானும் ஒன்னா இருந்துட்டதா சொல்லி பிளாக்மெயில் பண்ணி தானே என்ன கல்யாணம் பண்ண, ஆனா நேத்து தான் நீ என் கூட ஒன்னா இருந்திருக்க, அந்த விஷயத்த நான் இப்பதான் கண்டுபிடிச்சேன், நீ சரியான ஏமாத்துக்காரே பொய் சொல்றவன், இதுக்கப்புறம் நீ நானே புருஷன் பொண்டாட்டி கிடையாது, நான் உன்னை டைவர்ஸ் பண்ண போறேன், என்னை விட்டு போயிருன்னு சொல்ல எங்க பாரு நான் பண்ணது தப்புதான், அதுக்காக என்ன டைவர்ஸ் பண்ணணும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காதுன்னு சொல்லி ஹீரோ அவளை பெட்ரூம்க்கு தூக்கிட்டு வந்துறான். இப்ப உன்ன பாத்தீங்கன்னா நம்மளோட கல்யாணம் அவ்வளவு ஈஸியெல்லாம் முடிஞ்சிடாத பொண்டாட்டின்னு சொல்லி இவன் அவனோட கோட்டை கழட்டிட்டு ஹீரோயின் கூட ஒன்னா இருக்கலான்னு பாக்க இவ்வளவு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் என் தங்கச்சியை வச்சு பிளாக்மெயில் பண்ணணும்னு நினைக்காதேன்னு சொல்ல நான் உன் தங்கச்சியை வச்செல்லாம் உன்ன பிளாக்மெயில் பண்ணல, என் மனசுல என்ன இருக்குன்றத புரிஞ்சுக்க, நான் உன்னை என்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேனோ அன்னைக்கு முடிவு பண்ணேன் நீ தான் எனக்கு பொண்டாட்டியா வரணும்னு, அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன்னு
இவன் கிஸ் பண்ற மாதிரி வர இவ கிஸ் பண்ண விட மாட்டேங்கிறான். அத பார்த்தோன்னே ஹீரோ அவள புடிச்சு இழுத்து கிஸ் பண்ணிட்டு என்ன சொல்றான்னா, "நீ எனக்கு தான் சொந்தம்னு சொல்ல, அப்படிலாம் சொல்லாத. நான் உன்ன டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன விட்டு போயிரு. தயவு செஞ்சு என்ன விட்டுரு. எனக்கு உன் கூட சேர்ந்து வாழ்றதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன்." அத பார்த்தோன்னே இவன பார்த்தீங்கன்னா, "இந்த ஜென்மத்துல உனக்கு டைவர்ஸ் கிடைக்காது. என்ன நடந்தாலும் சரி, சாகுற வரைக்கும் நீ தான் என் பொண்டாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ ரூம விட்டு வெளிய வர, ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "என்னாச்சு பாஸ் உங்க உதட்டுல ஒரே காயமா இருக்குன்னு" சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் பொண்டாட்டி தான் கடிச்சு வச்சுட்டான்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "என்னாச்சு பாஸ் ஏதாவது பிரச்சனைன்னு" கேட்க, "வா வீட்டுக்கு போலான்னு" ஹீரோ வீட்டுக்கு வர, அங்க வேலை பாக்குறவங்கள பாத்தீங்கன்னா, "சார் நீங்க மட்டும் வந்திருக்கீங்க. மேடம் வரலையான்னு" கேட்க, அவன் அப்புறமா வருவான்னு ஹீரோ சொல்ல, அவங்களும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோனோட பெட்ரூம்க்கு வந்து பாக்க, அந்த இடம் ஃபுல்லாவே அவ இருந்த மாதிரியே இருக்கு. இப்ப அவள யோசிச்சு பார்த்துட்டு, தப்பு என்னோடதான். நான் போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு ஹீரோ மறுபடியும் இவள பாக்க வந்துடுறான். இப்ப இவன பாத்தீங்கன்னா, அவன் ரூமுக்கு வெளிய நின்னு கதவ தட்டிட்டு, "இப்ப நீ கதவ திறக்கலன்னா மத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும்னு" சொல்ல, இவ டக்குன்னு கதவ திறந்துடுறா. "எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்னதான் வேணும்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் பண்ணது தப்புதான். என்ன மன்னிச்சிடுன்னு" சொல்ல, "மன்னிப்பா? இந்த மன்னிப்ப நான் அக்செப்ட் பண்ணிக்கலாட்டியும் அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும்னு சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணுவ? நீ நினைச்சது தானே நடக்கணும்னு நினைப்ப? எதுக்காக இங்க வந்து என் உயிர வாங்குற? தயவு செஞ்சு என்ன நிம்மதியா இருக்க விடு. இதுக்கப்புறம் என்ன தேடி வராதன்னு" இவ கதவ சாத்த, ஹீரோ கதவ சாத்த விட மாட்டேங்கிறான். அத பார்த்த உடனே இவ்ள பாத்தீங்கன்னா, "இங்க பாரு, என் வாழ்க்கையே வீணாக்கிட்ட. உன் கூட ஒண்ணா இருந்ததா சொல்லி தானே என்ன கல்யாணம் பண்ண. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என்ன டச் பண்ணியிருக்க. எனக்கும் என் பாய் ஃப்ரெண்டுக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே போயிருச்சு. என் வாழ்க்கையே வீணா போச்சுன்னு" இவ திட்டிட்டே போக, பார்த்தா ஹீரோ அந்த இடத்த விட்டு போகாம அந்த டோருக்கு பக்கத்திலேயே உட்காந்து தூங்கிட்டு இருக்கான். அத பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. "பொண்டாட்டி நான் உன்ன வேலைக்கு கூட்டு போறேன் வான்னு" சொல்ல, "அதெல்லாம் வேணாம் போடான்னு" சொல்லிட்டு இவன் நடந்து வந்துட்டு இருக்க. இவன் பின்னாடியே வந்துடுறான். இவன் பின்னாடி வந்து அவளோட கைய பிடிச்சிட்டு இருக்க. இவ கோவத்துல ஹீரோவ அரைஞ்சிட்டு, "ஒழுங்கா தள்ளி போன்னு" சொல்லி அவ டாக்ஸில ஏறி வந்துட்டு இருக்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "என்னடா நடக்குது இங்க? பிரசிடென்ட் கன்னத்துல குழிப்பணியாரமே சுடலாம் போல" அப்படின்ற மாரி அவன் பாத்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா இவள நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நைட்டு கிளப்புக்கு வந்து சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிடறான். இப்ப அவன் இப்படி சோகமா இருந்துட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்கள பாத்தீங்கன்னா, "டேய் நம்மளுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா சோகமா இருக்க?" அப்படின்னு சொல்ல, அவன் பொண்டாட்டி அவன அடிச்சிருச்சுடா. அதனாலதான் சோகமா இருக்கான் அப்படின்னு இவனுங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட நெனப்பு ஃபுல்லாவே ஹீரோயின் மேலதான் இருக்கு. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுங்கள பாத்தீங்கன்னா, "இங்க பாருடா, உண்மையாவே உனக்கு அந்த பொண்ண புடிச்சிருக்குன்னு வச்சுக்க. அவ மனசுல என்ன பிடிக்க பாரு. வேற என்ன பண்ணாலும் பொண்ணுங்கலாம் மயங்க மாட்டாங்க. அவ மனச டச் பண்ற மாரி ஏதாவது பண்ணுடான்னு" சொல்லிட்டு இருக்க. "உன் வேலைய பாத்துட்டு போடா எனக்கு தெரியும்ன்னு" சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட ஆஃபீஸ்ல வேலை பாத்துட்டு இருக்கா. அவளுக்கு ஹீரோவோட அப்பா தான் கால் பண்றாரு. ஹீரோ குழந்தை மாரி அவங்க அப்பா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, "நான் இப்பதாம்மா உன்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். நான் வேற யாரும் கிடையாது. உன் புருஷனோட அப்பா. உன்னோட மாமனார் தான் பேசுறேன். இங்க பாரு, என் பையன் உன்ன கல்யாணம் பண்ண விதம் வேணா தப்பா இருக்கலாம். ஆனா அவன் ரொம்ப நல்ல பையன். உன் மேல உள்ள பாசத்தினால தான் இப்படிலாம் பண்ணிட்டான். அவன் இதுவரைக்கும் எந்த பொண்ணு கூடவும் சுத்தி நான் பார்த்ததே இல்ல தெரியுமா? அவன தயவு செஞ்சு மன்னிச்சு ஏத்துக்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. "இங்க பாருங்க அங்கிள், அவனுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க பேசாதீங்க. அவனால என் வாழ்க்கையே வீணா போச்சு. இத பத்தி நம்ம அப்புறமா பேசலாம்னு" சொல்லிட்டு இவ ஃபோன கட் பண்ண, "என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க? ஒரு பொண்ண காதலிச்சு உன்னால கல்யாணம் பண்ண முடியலையா? சரியான தண்ட கர்மாந்திரம் நீ" அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கழுவி ஊத்திட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட வேலைய பாத்துட்டு இருக்க. ஹீரோ இவளுக்கு மெசேஜா அனுப்பிச்சுட்டு இருக்கான். ஆனா அவ எந்த மெசேஜுக்குமே ரிப்ளை பண்ணாம உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட மேனேஜர் தான் வராரு. இப்ப இவரு வந்து, "எனக்கு நைட் ஒரு முக்கியமான டின்னர் பார்ட்டி இருக்கு. நீ கண்டிப்பா வந்தாகணும் ஜூசின்னு" சொல்லிட்டு இருக்க. ஆனா மேனேஜர், "என்ன எப்பவும் பார்ட்டிக்குலாம் கூப்பிட மாட்டீங்க. இப்ப என்ன புதுசா கூப்பிடுறீங்கன்னு" சொல்ல, "என்னன்னு தெரியல. நீ தான் வேணும்னு கிளையண்ட் அடம் பிடிச்சாரு. நீ கண்டிப்பா வந்தாகணும்னு" சொல்லி ஹீரோயின கூப்பிட அவளும் சரின்னு சொல்லிடுறான். இப்ப நைட்டு ஒர்க்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் டின்னர் பார்ட்டிக்கு வர, வந்து பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். இவன் ஹீரோவ பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டு இருக்க. மேனேஜர் பாத்தீங்கன்னா, "இங்க பாரும்மா, நீ சாருக்கு நல்லா சர்வ் பண்ணணும் ஓகேவான்னு" சொல்ல, "எனக்கு யாரோட சர்வும் வேணாம். ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என் பொண்டாட்டி பார்க்க ரொம்ப அழகா இருப்பான்னு" ஹீரோ ஐஸ வச்சுட்டு இருக்க. இவ காண்டாயிட்டு ஹீரோ பக்கத்துல அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, "எதுக்காக நான் ஃபோன் பண்ணதுக்கு ரிப்ளை பண்ணல?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அத பார்த்த உடனே இவள பாத்தீங்கன்னா, வாய மூடி யாராவது பாத்துற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவ டக்குன்னு எந்திரிச்சுட்டு, "சாரிங்க நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன்னு" அவ அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "எனக்கும் முக்கியமான வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு" வர, இந்த சைடு ஹீரோயின் கிட்ட ஒரு பையன் வம்பிழுத்துட்டு இருக்கான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்க. ஃப்ரீயா இருந்த வாயேன் 2 பேரும் ஒண்ணா சாப்பிடலான்னு" அவளோட கை பிடிச்சு வம்பிழுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவன அடிச்சு போட்டுறான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே, "மன்னிச்சிடுங்க சார். உங்களுக்கு இந்த பொண்ணுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு எனக்கு தெரியாது. இத தெரியாத்தனமா அந்த பொண்ணுகிட்ட வம்பிழுத்துட்டேன்னு" சொல்ல, அவ என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி அவள தொட்ட கைய இவன் காலெல்லாம் போட்டு பயங்கரமா மிதிச்சுட்டு
இன்னொரு தடவை என் பொண்டாட்டியை திட்டுனா உனக்கு கொண்டு போட்டுவேன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா போது விட்டு அவரு போகட்டும்னு சொல்ல ஹீரோவும் விட்டுடுறான். உனக்கு எதுவும் ஆகலையே, நீ நல்லபடியா இருக்கியான்னு சொல்ல நல்லதா இருக்கேன்னு இவ்வளவு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க எங்க போக பாக்குற வாடின்னு சொல்லி ஹீரோவில் அங்க இருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோவில் வீட்டுக்கு தூக்கிட்டு வர பார்த்தா அவளுக்கு பயங்கரமா வலி எடுக்குது. என்னன்னு பார்த்தா அவ பீரியட்ஸ் ஆயிட்டா. இப்ப வேலைக்காரங்களை பாத்தீங்கன்னா இந்த சூப்பை கொடுங்க வயிறு வலி குறையுன்னு சொல்ல ஹீரோ பாத்தீங்கன்னா பொண்டாட்டி இந்த அந்த சூப்பை குடி அப்பதான் உடம்பு சரியாகும்னு சொல்லி இவன் சூப்பை ஊட்டி விட்டுட்டு இருக்கு. இவளுக்கு பயங்கரமா வயிறு வலிக்குது. அதை பார்த்தவொடனே ஹீரோ பாத்தீங்கன்னா டாக்டர் அந்த இடத்துக்கு வர சொல்லிடுறான். இப்ப டாக்டர் வந்து இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தவொடனே இந்த பொண்ணுக்கு மயக்கம் தெரியலன்னு தானே அவர் இன்னைக்கு ஹோட்டலுக்கு கூப்பிட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு டாக்டர் யோசிச்சுட்டு ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வயிறு வலி ரொம்ப அதிகமா இருக்கு, ஒரு பெயின் கில்லர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெயின் கில்லர் கொடுக்க பார்த்து டாக்டர் இதனால அவளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை கொடுங்கன்னு சொல்ல ஹீரோவும் ஓகேன்னு பெயின் கில்லர்லாம் ஹீரோயினுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். இப்ப அவன் சாப்பிட்டவனா அவங்கள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைம்ல வயிறு வலி ரொம்ப அதிகமா இருக்கும் சில பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த இடத்த வீட்டு போக இந்த சைடு ஹீரோக்கு அவங்க அப்பா சொன்னதான் ஞாபகம் வருது. அவங்க அப்பா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கேரிங்ல நீ காட்டுற பாசத்துல தாண்டா காதல் வரும், நீ மிரட்டுறதுனால இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்றதுனாலலாம் அந்த பொண்ணுக்கு காதல் வராது, அந்த பொண்ணு மனசு ஜெயிக்கிற வழியை பாருன்னு சொல்லியிருப்பாரு. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ ஹீரோயினத்துக்கு நெஞ்சில சாய வச்சுட்டு உனக்கு வயிறு வலி சரியாகிற வரைக்கும் உன்னை வீட்டு போக மாட்டேன்னு அவளுக்கு வயிற்றுல மசாஜ் பண்ணிட்டு அவன் பக்கத்துல இருந்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ணு முடிச்சு பார்க்க அதான் ஹீரோ தூங்காம அங்கேயே படுத்து தூங்கிட்டு இருக்கான். அதை பார்த்தவொடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா இவன் நைட்டு ஃபுல்லா என் கூட முழிச்சுட்டே இருந்தானா அப்படின்னு நைட்டு நடந்ததை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு நான் கிளம்புறேன்னு இவ போக பார்க்க எங்க போக பாக்குற, நீ ஆல்ரெடி ரொம்ப வீக்கா இருக்க, உனக்கு சாப்பாடு நான் எடுத்துட்டு வரேன், நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நானே பாத்துக்கிறேன் என்னை விட்டுனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோயின் அவளோட ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்க அவளுக்கு அவங்க வீட்டுல இருந்துதான் கால் பண்றாங்க. இப்ப அவங்க அம்மா கால் பண்ணி உங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட உங்க அப்பா தப்பா நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்குமான்னு சொல்ல அம்மா எங்க இருக்கீங்க, போலீஸ் ஸ்டேஷனா, இருங்க நான் உடனே வரேன்னு ஹீரோயின் வேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர அந்த இடத்துல உங்க தங்கச்சி பாத்தீங்கன்னா அக்கா நம்ம அப்பா மேல தப்பு சொல்லி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, கண்டிப்பா அப்பா அப்பெல்லாம் பண்ண மாட்டாருன்னா அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு உங்க அம்மா பாத்தீங்கன்னா சார் என் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி ஆள் கிடையாது, நீங்க நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சொல்ல சாரி மேடம் பாதிக்கப்பட்ட பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, கண்டிப்பா இந்த கம்ப்ளைண்ட்டை நாங்க எடுத்துதான் ஆகணும், அவரை நீங்க பார்க்க போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த சைடு ஒரு பொண்ணு தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் உங்க அப்பா மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பா. இந்த பொண்ணு சோசியல் மீடியால கொஞ்சம் ஃபேமஸான பொண்ணு போல. இப்ப இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா உங்க அப்பா தான் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரு, கண்டிப்பா அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு பேசிட்டு இருக்க. எங்க அப்பா ரொம்ப வருஷமா டாக்டரா இருக்காரு, அவர் இந்த மாதிரி வேலையெல்லாம் என்னைக்கு பார்த்ததே இல்ல, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருப்பீங்க, நடந்தது என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்ல அவர் என்ன இங்க டச் பண்ணாரு, இத போய் எப்படி என்னால தப்பா புரிஞ்சுக்க முடியும், ஒரு டாக்டர் எப்படி டச் பண்றாருன்னு கூடவே எனக்கு தெரியாதுன்னு அந்த பொண்ணு பேசிட்டு இருக்க. கிரண்க்கு எப்படி உங்க அப்பாவை வெளியே கொண்டு வர்றதுன்னே தெரியல. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா உங்க அப்பா கண்டிப்பா அப்படி ஒரு காரியத்தை பண்ண மாட்டாருமா, இது தப்பு நடந்திருக்கு, இந்த பொண்ணை பார்த்தா காசு புடுங்குற கேஸ் மாதிரி இருக்கு, அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியால ஃபேமஸா இருக்கா, ஒருவேளை ஃபேமஸ் ஆகுறதுக்கு எதுவும் இப்படி பண்ணிட்டாலே என்னமோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா எங்க பாருங்க மேடம், எங்க அப்பா தெரியாதனமா ஏதாவது டச் பண்ணிருப்பாரு, தயவு செஞ்சு இந்த வீடியோவெல்லாம் டெலீட் பண்ணிருங்க, இதனால எங்க அப்பாவோட ரெப்புடேஷன் கெட்டு போகும், அவர் ரொம்ப ஃபேமஸான டாக்டர்னு சொல்லிட்டு இருக்க. உங்க அப்பா என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டதெல்லாம் உனக்கு பிரச்சனை இல்ல, உங்க அப்பாவோட பேரு கேட்டு போகுதுன்னு அவருக்கு சப்போர்ட்டா வந்துட்டு இருக்க. இங்க பாருங்க மக்களே, இந்த ஆளோட ஃபேமிலி என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறாங்க, கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க சொல்லி என்ன டார்ச்சர் பண்றாங்கன்னு ஹீரோனோட ஃபேஸ் எல்லார்கிட்டே காமிச்சிட்டு இருக்கா. அதை பாத்தீங்கன்னா ஒழுங்கா தள்ளிப்போ அப்படின்னு சொல்ல இவ வேணும்னே கீழே விழுந்துட்டு எல்லாரையும் என்ன கீழே தள்ளி விட்டு அடிக்க பாக்குறாங்களே, யாராவது காப்பாத்துங்கன்னு இந்த பொண்ணு நடிச்சிட்டு இருக்க. இங்க நடக்கிற எல்லாத்தையும் ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்துட்டு சார் உங்க பொண்டாட்டிக்கு பிரச்சனை நீங்களே பாருங்கன்னு இந்த வீடியோவெல்லாம் காட்ட அதை பார்த்தவொடனே ஹீரோ இவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினோட தங்கச்சி பாத்தீங்கன்னா அக்கா இவ்வளவு பார்த்து நீ பயப்படாத, நம்மள காப்பாத்த ஒரே ஒரு ஆளால தான் முடியும்னு சொல்ல யாருன்னு இவ கேக்குறா. வேற யாரு, மாமாவால தான் முடியும், சீக்கிரமா மாமாக்கு கால் பண்ண, மாமா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளுன்றத நீ மறந்துடாதன்னு சொல்லிட்டு இருக்க. நான் அவங்கிட்ட டைவர்ஸ பத்தி வேற பேசிட்டு இருக்கேன், இந்த நேரம் நான் ஹெல்ப் கேட்டா நல்லா இருக்காதே, ஆனாலும் வேற வழி இல்லைன்னு இவ ஹீரோக்கு கால் பண்ண கரெக்டா ஹீரோ பின்னாடி தான் நிக்கிறான். உடனே நான் பின்னாடி தான் இருக்கேன் நீ கவலைப்படாதான்னு சொல்ல இவ திரும்பி பார்க்க ஹீரோ நிக்கிறான். அவனை பார்த்தவனதான் இவளுக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா என் பொண்டாட்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னு சொல்ல அதுல எந்த பிரச்சனை இல்ல, ஆனா எங்க அப்பாவை தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, கண்டிப்பா எங்க அப்பா இப்பெல்லாம் பண்ண மாட்டாருன்னு இவ சொல்லிட்டு இருக்க. எனக்கும் மாமா மேல நம்பிக்கை இருக்கு, அவர் இப்பெல்லாம் பண்ண மாட்டாரு, கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஹீரோ பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா சீக்கிரமா சோசியல் மீடியால நீங்க சாரி கேட்டதா சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும், உங்க மேலதான் தப்புன்ற மாதிரி அப்லோட் பண்ணணும்னு சொல்ல எதுக்காக நீ சொல்றத நான் கேட்கணும்னு இவ கேக்குறா. இவ இப்படி கேட்டவன ஹீரோட அசிஸ்டன்ட் பிளாக் கார்டை எடுத்து கொடுக்க அதை பார்த்தவனே இவ்வளவு பாத்தீங்கன்னா
இது பிளாக் கார்டு ஆச்சு, அன்லிமிட்டெடு. இத வச்சா என் வாழ்க்கையே செட்டில்டு அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு, சரிங்க நீங்க சொல்றத செய்றேன். தப்பு என் மேல தான். உண்மை என்னன்றத நான் சொல்றேன்னு சொல்ல, இதுக்கப்புறம் எது உண்மைன்றத போலீஸ் பாத்துக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, அவள போலீஸ்காரங்க புடிச்சுட்டு போயிடுறாங்க. இப்ப அவள உள்ள கூட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க அப்பாவ வெளிய விட்டுர்றாங்க. இப்ப அவங்க அப்பா வெளிய வந்தவுடனே, அம்மா பாத்தீங்கன்னா, மாப்பிள்ளை தாங்க உங்கள வெளில கூட்டு வந்தாரு. உங்க மேல எந்த தப்பு இல்லன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, மாமா இந்த விஷயத்த நினைச்சு நீங்க ரொம்ப டென்ஷன் ஆயிக்காதீங்கன்னு சொல்ல, அப்பா வாங்கப்பா வீட்டுக்கு போலான்னு தங்கச்சி சொல்றா. அத பார்த்தோனே ஹீரோ பாத்தீங்கன்னா, என் கார் வெளிய தான் நிக்குது. வாங்க எல்லாரும் ஒண்ணா போலான்னு சொல்ல, மாப்பிள வீட்டுக்கு வந்துருங்க. எல்லாரும் இந்த சந்தோஷத்த கொண்டாடியே ஆகணும். வாங்க போலாம் அப்படின்னு சொல்ல, ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரும் போகும்போது ஹீரோக்கு வயிறு வலிக்கிற மாரி இருக்கு. அத பார்த்தோனே இவ்ளோ பாத்தீங்கன்னா, என்னாச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா? ஹாஸ்பிட்டல் போலாமான்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பொண்டாட்டி வா வீட்டுக்கு போலான்னு சொல்லி எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அப்பா நீங்க ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்காக சாப்பாடு செய்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க எல்லாம் ரெஸ்ட் எடுங்க. நான் பாத்துக்கிறேன்னு அவங்க அம்மா சமைக்கிறதுக்காக போறாங்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க் யூ. நீ இல்லன்னா என்ன பண்ணியிருப்பேனே தெரியாதுன்னு சொல்ல, என் பொண்டாட்டியோட ஃபேமிலி என்னோட ஃபேமிலி மாரி. ஏதாவது ஒண்ணுன்னா நான் பாத்துட்டு சும்மா இருப்பேனா? இதுக்கப்புறம் நீ என்கிட்ட டைவர்ஸ பத்தி பேசாம இருந்தா அதுவே போதும். என்னால என் பொண்டாட்டிய யார்கிட்டயும் விட்டு குடுக்க முடியாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஒரு டேப்லெட் எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட குடுக்குறா. "உனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொன்னேன்ல, இந்தா இத சாப்பிட்டுக்க வயிறு வலி போயிரும்ன்னு" சொல்ல, ஹீரோவும் அந்த டேப்லெட்ட போட்டுட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா எல்லாரும் ஒண்ணா தான் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "இந்த சாப்பாடுலாம் நல்லா இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கன்னு" சொல்ல, என் அத்தை சமைச்சா எப்பவுமே டேஸ்ட்டா தான் இருக்குன்னு ஹீரோ ஐஸ் வச்சுட்டு இருக்க. அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, 2 பேரும் இன்னைக்கு நம்ம வீட்லயே ஸ்டே பண்ணிருங்கன்னு சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்றான். இப்போ நைட் ஆகுது. நைட் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோ கூட தூங்கலான்னு பெட்ரூம்க்கு வர, ஹீரோ அவள புடிச்சு கிட்ட இழுத்துக்கிறான். இப்ப இவன பாத்தீங்கன்னா, "உனக்காக எவ்ளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதுக்காக ஒரு சின்ன ரிவார்ட் கூட கிடையாதா பொண்டாட்டி?" அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன ரிவார்ட் வேணும்னு இவ கேட்கிறா. அட்லீஸ்ட் ஒரு கிஸ்ஸாவது குடுத்தா தான் நல்லா இருக்கும்னு சொல்லி ஹீரோ கிஸ் பண்ணிட்டு இருக்க, இவ்ளோ ஹீரோவ கிஸ் பண்றா. இவ இப்படி பண்ண உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, அவ கூட நைட்டு ஒண்ணா ஸ்டே பண்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் தூங்கி எந்திரிச்சு பாக்க, ஹீரோ இவளுக்காக சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கான். அத பார்த்த உடனே இவளால நம்பவே முடியல. "என் புருஷனா இது? எனக்காக சமைச்சுட்டு இருக்கான்" அப்படின்ற மாரி அவ சிரிச்சுட்டு இருக்க, அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "எந்திரிச்சிட்டியாடா? இந்தா அம்மாவும் உனக்காக சாப்பாடு செஞ்சிருக்கேன். 2 பேரோட சாப்பாடுல எது நல்லா இருக்குன்னு பாருன்னு" சொல்லிட்டு இருக்க. இவ்ளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க, ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நல்லா சமைக்க கத்துக்கிட்ட? எங்க கத்துக்கிட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்னோட பேரண்ட்ஸ் தான் சொல்லிக் குடுத்தாங்கன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. மதியான சாப்பாடு செய்ய நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு இவ சொல்ல, சரி 2 பேரும் சேர்ந்தே செய்யலான்னு ஹீரோவும் சொல்லிடுறான். இப்ப மதியம் பாத்தீங்கன்னா, 2 பேரும் சமைக்கிறேன்ற பேர்ல கிச்சன்ல ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே சமைச்சிட்டு இருக்க. அம்மா பாத்துட்டு போறாங்க தள்ளி போடான்னு இவ சொல்ல, என் பொண்டாட்டி தானே கட்டி பிடிக்கிறேன். அதான் பாக்கட்டும்னு 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே சமைச்சிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஃபேமிலியா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோயினுக்காக சாப்பாடெல்லாம் எடுத்து குடுக்குறான். அத பார்த்தோம்னா அவங்க அம்மா, அப்பா பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை பொண்ண நல்லபடியா வச்சுக்கிறாரு அப்படின்ற மாரி இவங்க 2 பேரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கூட தான் தூங்கிட்டு இருக்கா. 2 நாளா அவங்க அம்மா வீட்ல தான் ஸ்டே பண்றாங்க. இப்ப அவன் தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. "டேய் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. அமைதியா படுன்னு" சொல்ல, ஹீரோ அடங்குற மாரியே இல்ல. இவன் மறுபடியும் கிஸ் பண்ணிட்டு இருக்க. "உண்மையாவே டயர்டா இருக்குடா. தூங்கி தொலடா" அப்படின்னு சொல்லி ஹீரோவ தூங்க சொல்ல, ஹீரோவும் அமைதியா தூங்கிட்டு இருக்கான். இப்ப அவன் மிட் நைட்ல தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு வயிறு வலிக்குது. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "பொண்டாட்டி என்னன்னு தெரியல. எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு" சொல்லிட்டு இருக்கா. அத பார்த்தோனே இவ ரொம்ப பயந்து போயிட்டு ஹீரோவ ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துர்றா. இப்ப டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, ஸ்பைசியா ஏதாவது சாப்பிட்டாரா? அதனால தான் இவருக்கு வயிறு வலி ஏற்பட்டிருக்கு. சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கணும்னு சொல்ல, ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவர பார்த்தீங்கன்னா, கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கு அவருக்கு. அதனால இந்தந்த சாப்பாட கொஞ்ச நாள் குடுத்தீங்கன்னா, ஹெல்த் நல்லா இருக்குன்னு சொல்ல, இவ்ளோ ஓகேன்னு சொல்லி டாக்டர் சொல்ற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கா. இப்ப டாக்டர் இந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "மேடம் நீங்க டைவர்ஸ் கேட்கிறதா சொல்லி இவரு ரொம்ப வெக்ஸ் ஆகி நெறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டாரு. அதனால தான் இந்த வயிறு வலி அவருக்கு வந்திருக்குன்னு" சொல்லிட்டு இருக்க. இவன் சொன்னதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. இப்ப இவளுக்கு அவளோட அம்மா அப்பா தான் கால் பண்றாங்க. "என்னம்மா ஆச்சு மாப்பிள்ளைக்குன்னு?" சொல்ல, "ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லம்மா. சாப்பாடு தான் பிரச்சனை. சீக்கிரமே சரியாயிருவாரு. நீங்க தூங்குங்கன்னு" சொல்லிட்டு, இவன் ஹீரோ பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு, இவன் எனக்காக இவ்ளோ விஷயம் பண்றதுன்னு நெனச்சா, என்னால நம்ப முடியல. எனக்கு இவன உண்மையாவே பிடிக்க ஆரம்பிச்சுருச்சா? நான் அவன காதலிக்க ஆரம்பிச்சுட்டேனான்னு ஹீரோவ பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். ஹீரோ கண்ணு முழிச்சு பார்க்குறான். இப்பவே கண்ணு முழிச்சு பார்த்து பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்க. "வயிறு வலி எப்படி இருக்கு? குறைஞ்சிருச்சான்னு?" கேட்க, "நீ பக்கத்துல இருந்தா எந்த வயிறு வலியும் எனக்கு தெரியாதுன்னு" சொல்லி 2 பேரும் ஒண்ணா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் ஹீரோ கண்ண முழிச்சு பாக்க, இவ்ள பாத்தீங்கன்னா, "உனக்கு வாமிட் வர்ற மாரி இருக்கா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு" சொல்ல, நான் ரெஸ்ட் ரூம்க்கு போணும்னு ஹீரோ சொல்றான். அத பாத்தோனே இவ்ள பாத்தீங்கன்னா, "டாக்டர் தான் இத குடுத்தாரு. சுச்சு போறதுன்னா தாராளமா போய்க்கன்னு" சொல்ல, "அட போடி லூசுன்னு" ஹீரோ அத க்ளோஸ் பண்ணி வச்சிடுறான்.
இப்ப இவன பாத்தீங்கன்னா, நான் வீட்டுக்கு போயிட்டாலே சரியா போயிருவேன்னு சொல்ல, அவ்வளதான் ஈவினிங்கே வீட்டுக்கு போயிரலாம். நீ எத நினைச்சும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் ஓகேன்னு சொல்றான். இப்போ ஈவ்னிங் ஆகுது. ஈவ்னிங் ஹீரோவ டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் 2 பேரும் ஒண்ணா தான் வீட்டுக்கு வராங்க. இவங்க 2 பேரும் ஒண்ணா பார்த்தோம்னா, அவங்கள பார்த்தீங்கன்னா, மறுபடியும் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. ஹீரோயின் ஒரு லிஸ்ட் எடுத்து குடுக்குறான். இனிமே இதுல உள்ள சாப்பாடு மட்டும் அவருக்கு செய்யுங்க. ஏன்னா அவருக்கு வயிறு பிரச்சனை இருக்குன்னு சொல்ல, அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் இப்படி அவங்க கூட பேசிட்டு இருக்க. இவன பார்த்தீங்கன்னா, "ஆல்ரெடி எனக்கு வயிறு வலிக்குது" அப்படின்னு சொல்ல, "வந்து தொல ரூமுக்கு கூட்டு வரேன்னு" இவன் ஹீரோவ ரூமுக்கு கூட்டு வர, அவன பார்த்தீங்கன்னா, இவள புடிச்சு கிஸ் பண்றான். அத பார்த்தவுனே இவள பார்த்தீங்கன்னா, "நீ திருந்தவே மாட்ட. போய் குளிச்சுட்டு வாடான்னு" சொல்லி ஹீரோவ அனுப்பி வைக்க, ஹீரோவும் குளிச்சுட்டு வரான். அதான் ஹீரோ அரைகுறை ட்ரெஸ்ஸோட வந்து நின்னுட்டு இருக்கான். அத பார்த்தவுனே இவள பார்த்தீங்கன்னா, "ஒழுங்கா சட்டைய போட்டு வந்து நில்லு" அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவளோட ஃப்ரெண்ட மீட் பண்றதுக்காக தான் வந்திருக்கா. வந்து பார்த்தா அவ கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லார் கூடவும் ஜாலியா பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட எக்ஸ் வரான். அவங்க எல்லாரும் ஒரே காலேஜ்ல தானே படிச்சிருப்பாங்க. இப்ப அவன பார்த்தவுடனே ஹீரோயினோட முகமே மாறி போயிட்டு இருக்க. இவளுக்கு ஹீரோ தான் கால் பண்றான். இவங்க கால் பண்ணி, "பொண்டாட்டி எங்க போயிட்ட? நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன்னு" சொல்ல, "நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்கள பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். காலேஜ்ல படிச்ச எல்லாரும் ஒண்ணா மீட் பண்ணிட்டு இருக்கோம்ன்னு" சொல்லிட்டு இவ ஃபோன கட் பண்ண, "காலேஜ்ல படிச்ச எல்லாருமா? டேய் என் பொண்டாட்டியோட லொகேஷன் உடனே எனக்கு வேணும். ஏன்னா இவளோட எக்ஸும் அவ கூட தானே படிச்சான்" அப்படின்னு இந்த சைடு ஹீரோ பொறாமப்பட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "ஏய் நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்கடி. நான் கிளம்புறேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு" ஹீரோயின் வெளிய வர, பின்னாடியே இந்த ஹூச்சங்க ஓடி வரான். இப்பவே ஓடி வந்து என்ன சொல்றானா, "நீ பார்க்க எப்படி இருக்க? அவன பார்த்து எவ்ளோ நாளாச்சு. இங்க பாரு, என் அங்கிள் ஒண்ணும் நல்லவன் கிடையாது. அவன் கூட இருக்காத. அவன் அதுக்கப்புறம் உன்ன ஏதாவது பண்ணானான்னு கேட்டுட்டு இருக்க. அவன் என்ன என்ன பண்ணா உனக்கு என்ன? உனக்கு தேவை உன்னோட ப்ராஜெக்ட். அது உனக்கு கிடைச்சிருச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் பண்ணது தப்புதான். என்ன மன்னிச்சிரு. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. வேற எந்த பொண்ணுக்கும் இடமே கிடையாது. நான் உனக்கு பண்ண துரோகத்த நினைச்சு இப்ப வரைக்கும் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு" அவளோட கைய புடிச்சு பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து இது எல்லாத்தையும் பார்த்துடுறான். இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "உன் அங்கிள் கெட்டவன்னு சொன்ன. நீ மட்டும் என்ன நல்லவனா? உன் அங்கிளோட பெட்டுக்கு தானே நான் அனுப்பி வச்சேன். உனக்கு ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்றதுக்காக உன் அங்கிளுக்கே என்ன வித்துட்ட. நீ எல்லாம் மனுஷனே கிடையாது. இப்போதைக்கு பார்த்தா உன்ன விட உன் அங்கிள் தான் எனக்கு நல்லவனா இருக்கான். அவரு என்ன நல்லபடியா பார்த்துக்கிறாரு. நல்ல புருஷனாவும் இருக்காரு. உன்ன கம்பேர் பண்ணும்போது உண்மையாவே நான் உன் அங்கிள தான் காதலிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ பேசிட்டு இருக்க. இவ பேசுறதெல்லாம் பார்த்த உடனே நம்மளுக்கு பயங்கர ஹேப்பியா இருக்கு. இப்ப இவன பார்த்தீங்கன்னா, "அடே என் பொண்டாட்டி பேசுனத கேட்டியா? என்ன பத்தி எவ்ளோ பெருமையா சொல்றா பாரு" அப்படின்னு இவன் அவனோட அசிஸ்டன்ட்ட சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்துடுறான். "பொண்டாட்டி வீட்டுக்கு போலாமா?" அப்படின்னு சொல்ல, போலாங்கன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. என்ன பார்த்தீங்கன்னா, "டேய் அவ உன்னோட ஆன்டின்றத மறந்துறாத. உன் ஆன்டி கிட்ட பார்த்து நடந்துக்க" அப்படின்னு சொல்லிட்டு, "வா பொண்டாட்டி போலான்னு" சொல்லி கூட்டு வர, அத பார்த்தோனே இவனுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. இப்ப அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு வந்ததுக்கு அப்புறம் இவள பார்த்தீங்கன்னா, "அந்த இடத்துக்கு என்னோட எக்ஸ் வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவன் இந்த இடத்துல இருக்கான்னு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்த விட்டு வந்துட்டேன்னு சொல்ல, நீ சொல்றத கண்டிப்பா நான் நம்புறேன். என் பொண்டாட்டி மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இந்த விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹீரோ சொன்னதை கேட்ட உடனே. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட அப்பாவ மீட் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. இப்ப அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, "நல்ல வேளையா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? இந்தாம்மா ஒரு சின்ன கிஃப்ட்" அப்படின்னு சொல்லி குடுக்க, "அங்கிள் இது ரொம்ப காஸ்ட்லி. எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு" சொல்ல, "என் குடும்பத்தோட மருமக நீ வேண்டான்னு சொல்லாத வச்சுக்கன்னு" சொல்லி அவரு குடுத்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, அப்பா உனக்காக குடுத்தது வேண்டான்னு சொல்லாதன்னு சொல்லி ஹீரோயின்ட்ட குடுத்துடுறான். இப்ப ஹீரோவோட அப்பா பார்த்தீங்கன்னா, "இங்க பாரும்மா, அவன் ஏதாவது கிறுக்குத்தனமா பண்ணுனான்னு வச்சுக்க. எனக்கு உடனே கால் பண்ணிரு. நான் பார்த்துக்கிறேன். அவன் முட்டைய ஒடிச்சு போட்டுடுறேன்னு" சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் அவங்க அப்பாவ பார்த்து முடிச்சுட்டு வெளிய வந்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவளோட கைய புடிச்சுட்டு, "பொண்டாட்டி நாளைக்கு என்ன பிளானு? நம்ம 2 பேரும் எங்கேயாவது வெளிய போய் சுத்திட்டு இருக்கலாமான்னு" இவன் ஜாலியா பேசிட்டு இருக்க. அத பார்த்த உடனே வேலைக்காரங்க சிரிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "நாளைக்கு அனாதை ஆசிரமம் போலான்னு இருக்கேன். அந்த அனாதை ஆசிரமத்துக்கு நான் எப்பவுமே காசு குடுத்துட்டு இருப்பேன். மந்த்லி 1 டைமாவது போவேன். ஆனா உன்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு போகவே இல்ல. அங்க தான் போக போறேன்னு சொல்ல, நானும் அவன் கூட சேர்ந்து வரேன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் 2 பேரும் அனாதை ஆசிரமத்துக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நீ இந்த இடத்துக்கு ஸ்பான்சர் பண்றேன்னா நானும் சேர்ந்து பண்றேன். என் பொண்டாட்டி கூட சேர்ந்து ஒரு சில நல்ல விஷயம்லாம் பண்ணா நல்லா தானே இருக்குன்னு" இவங்க 2 பேரும் ஜாலியா பேசிட்டு வந்துட்டு இருக்க. அந்த அனாதை ஆசிரமத்துல உள்ள ஒரு பொண்ண ஒரு ஆள இழுத்துட்டு இருக்கான். "என் கூட நீ வந்து தான் ஆகணும் வான்னு" சொல்லி. அத பார்த்த உடனே ஹீரோயினும் ஹீரோவும் போய் தடுக்குறாங்க. இப்ப அவங்க இப்படி தடுத்தவனா அந்த ஆள பார்த்தீங்கன்னா, "அவ என்னோட சொந்த பொண்ணு. அவள கூட்டு போறதுல என்ன தப்பு? நீங்க ஏன் தடுத்துட்டு இருக்கீங்கன்னு" சொல்ல, "உங்க சொந்த பொண்ணு இப்பதான் உங்க கண்ணுக்கு தெரியுதா? பொறந்த உடனே நடு ரோட்ல விட்டுட்டு போனீங்க. இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் பொண்ணுன்னு வந்து பேசிட்டு இருக்கீங்கன்னு" ஹீரோயின் சண்டை போட்டுட்டு இருக்க. "அவளுக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கேன். அவளுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கணும்னு பார்க்கிறேன். அதுக்கு ஏன் குறுக்க வர?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "அந்த பொண்ணு உங்க கூட வரணுமா வேணாமான்னு அவ தான் முடிவு பண்ணணும்.
நீங்க இன்னொரு தடவை அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா நாங்க போலீஸை கூப்பிடுவோம்னு சொல்ல அவரு அமைதியா அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா, அக்கா எனக்கு கல்யாணம் பண்ணலாம் விருப்பம் இல்லக்கா, ப்ளீஸ் ஜூசிக்கா, நீங்க தான் என்ன காப்பாத்தணும்னு சொல்ல, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நம்மள சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இப்ப இவங்க 2 பேரும் அவள பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க தங்க வேண்டிய ரூமுக்கு தான் வராங்க. அங்க வந்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட கால பிடிச்சு அவளுக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டு, நம்மளோட சம்மர் வெக்கேஷன் இந்த வெல்ஃபேர் ட்ரெஸ்ல தானா, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு பொண்டாட்டின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. எனக்கு கால் வலிலாம் இல்ல. நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்கன்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு குளிச்சுட்டு வரலான்னு போறான். அவன் வந்து பாக்குறதுக்குள்ள இவ அதே இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோவ தூக்கிட்டு வந்து படுக்க வச்சிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட ஆபீஸ்ல படுத்து காலையிலேயே தூங்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு மேனேஜர் தான் வராரு. என்ன காலங்காத்தால படுத்து தூங்கிட்டு இருக்கன்னு சொல்ல, சாரி மேனேஜர், நேத்து கொஞ்சம் வேலையா இருந்துச்சு அதான் தூங்கலன்னு இவ சொல்லிட்டு இருக்க. பார்த்து ஒழுங்கா நடந்துக்க ஆபீஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு அந்த கம்பெனில உள்ளவங்க இவள பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஏய் நம்ம ஜோசிய பாத்தியா? ஆபீஸ்ல படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டா. ஒருவேளை இவ பிரெக்னெண்டா இருப்பாளோ? யாருக்கு தெரியும்? பார்க்க இன்னசென்ட்டா இருக்கிற பொண்ணுங்க தான் இந்த மாரி வேலைய பார்ப்பாங்கன்னு இவள பத்தி பேசிட்டு இருக்கேன். பிரெக்னெண்டா இருக்க பொண்ணுங்களுக்கு தான் தூக்கம் வருமா? இந்த மந்த் பீரியட்ஸ் வேற வரல. ஒருவேளை உண்மையாவே நான் பிரெக்னெண்டா இருக்கேன் நானு. இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு ஹாஸ்பிடல் வந்து செக் பண்ணி பார்க்க, அவ உண்மையாவே பிரெக்னெண்டா தான் இருக்கா. அத பார்த்த உடனே இவளால நம்பவே முடியல. நான் பிரெக்னெண்டா இருக்கேனா? என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு இவ குழம்பி போய் முழிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்க. அவளுக்கு ஹீரோ தான் கால் பண்றான். இப்பவே கால் பண்ணி, பொண்டாட்டி ஒர்க் முடிஞ்சிருச்சா நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கவான்னு சொல்ல, அதெல்லாம் வேண்டாம் நானே வந்துடுறேன். இவ போனை கட் பண்ணிடுறா. எப்பவுல பாத்தீங்கன்னா, இந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு நான் இன்னும் ப்ரிப்பேரே ஆகல. அது மட்டும் இல்லாம என் புருஷன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு கூட எனக்கு தெரியலையேன்னு ஹீரோயின் குழம்பி போய் முடிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் கட்டுறாங்க. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, சார் மேடம் கைனகாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட் போயிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்ல, என்னாச்சு வயிறு எதுவும் சரியில்லையான்னு இவ கேட்டுட்டு இருக்க. சார் மேடம் பிரெக்னெண்டா இருக்காங்க. அதனாலதான் அவங்க அங்க போயிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்ல, அத பார்த்தோன்னா நம்மளுக்கு பயங்கர சந்தோஷம். இப்போ நைட் ஆகுது. நைட்டு 2 பேரும் ஒண்ணா வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. வேலைக்காரங்கள பாத்தீங்கன்னா, மேடம் எது வேணாலும் என்கிட்ட சொல்லுங்க. நான் உங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக, அவங்கள பாத்தீங்கன்னா, சார் மேடம் பிரெக்னெண்டா இருக்க விஷயத்த அவங்க கிட்ட சொல்லலையான்னு சொல்ல, அவளே வாயை திறந்து சொல்லட்டும். அது வரைக்கும் அவளை ஃபோர்ஸ் பண்ண வேணாம்னு ஹீரோ சொல்ல, அவங்கள ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு ஹீரோயினோட பெட்ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து, உன்னையே என்னோட குழந்தைய நல்லபடியா பாத்துக்கணும். இதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் தான் என்னோட உலகம் அப்படின்ற மாதிரி அவன் ஹீரோயினோட வயித்துல கைய வச்சுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் தூங்கி எந்திரிச்சு வர, அந்த இடத்துல வேலைக்காரங்க தான் இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா, எனக்கு பசிக்குது ஏதாவது சாப்பிட செஞ்சு தரீங்களான்னு சொல்ல, உடனே செஞ்சு தர மேடம்னா அவங்க சாப்பாடு செய்ய போக, இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோவுக்காக வாங்கி கொடுத்த ஊஞ்சல்ல உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. இவன் இப்படி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோவை பார்த்தோம்னா அவங்கள பாத்தீங்கன்னா, பிரெக்னெண்டா இருக்க பொண்ணுங்களுக்கு அடிக்கடி மூடு மாறுமா, அதனால நீங்க எதுவும் கண்டுக்காதீங்கன்னு சொல்ல, அவளோட நிம்மதி சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், அவளுக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுங்கன்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட தான் போய் பேசிட்டு இருக்கான். என்னாச்சு பொண்டாட்டி, காலையில சீக்கிரமா எந்திரிச்சிட்ட, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். உனக்கு ஏதாவது வெளியே போய் சாப்பிடணும் போல இருந்தா கூட சொல்லு, நான் உன்னை கூட்டு போறேன். நம்ம 2 பேரும் வெளியே போய் சாப்பிட்டா கூட நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்ல, இன்னொரு நாள் போலாம், இப்போதைக்கு நான் ஆபீஸ் போறேன்னு ஹீரோயின் கிளம்பி ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்க. ஹீரோவில கூட்டிட்டு வந்து டிராப் பண்றான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா, எதனால மறக்காம கால் பண்ணுன்னு சொல்லிட்டு போக, இவ்வளவு ஓகேன்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு இருக்கா. ஹீரோ இப்படி டிராப் பண்ணிட்டு போறத அவங்க ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க பாக்குறாங்க. இது பின் கம்பெனியோட பிரசிடென்ட் தானே, அவனுக்கும் இவளுக்கும் என்ன சம்பந்தம்? ஒண்ணும் புரியலையே அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே அவளோட கேபின்ல உட்காந்து தூங்க தான் ஆரம்பிக்கிறா. இப்ப ஹீரோயின் இப்படி பண்ணிட்டு இருக்கா. ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்கள பாத்தீங்கன்னா, ஏய் அந்த ஜூசிய நீ கவனிச்சா? அவ அடிக்கடி தூங்கிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு பிரெக்னெண்டா இருப்பான்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் அவளோட பாய் ஃப்ரெண்ட் இன்ட்ரோ கொடுத்தா. ஆனா இப்ப குவின் கம்பெனி பிரசிடென்ட் கூட வந்து இறங்கிட்டு இருக்கா. எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பா தெரியலன்னு இவளை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கா. அது எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அவ எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு மேனேஜர் தான் வராரு. இப்ப அவர் வந்து, நம்ம கிளைண்ட்டுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போன்னு சொல்ல, ஹீரோயினும் சரின்னு ஹாஸ்பிட்டல் கூட்டு வரா. இப்ப இப்படி வந்துட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோக்கு நியூஸ் தெரிஞ்சிருது, ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கான்னு. அவ இதுக்காக ஹாஸ்பிட்டல் வரணும், அவளுக்கு செக்அப் கூட கிடையாது, ஒருவேளை குழந்தைய அபார்ஷன் பண்றதுக்காக வந்திருக்காள் அப்படின்னு ஹீரோவும் கிளம்பி ஹாஸ்பிட்டல் வந்துடுறான். அங்க வந்து பார்த்தா அவ கிளைண்ட் கூட பேசிட்டு இருக்கா. அதை பார்த்தவனதான் ஹீரோக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப ஹீரோவில பார்த்தவனே பேசலான்னு வர, இவ்வளவு பாத்தீங்கன்னா கிளைண்ட்டுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் வந்தேனே. இவன் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்ல ஹீரோவோட ஹேண்ட்பேக்கை வாங்கி வச்சுக்கிறான். இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா, நான்
ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன்னா அவன் இந்த இடத்த வீட்டு போக அதை பார்த்தவொடனே அந்த கிளைண்ட் பாத்தீங்கன்னா, சார் உங்களுக்கு ஜூஸிக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்ல, அதை பார்த்தவொடனே அவன் ஷாக் ஆயிடுறான். இப்போ பாத்தீங்கன்னா, சார் உங்க பொண்டாட்டின்றதுனால ஒரு உண்மையை சொல்றேன். மேடமை பத்தி ஒரே காசிப்பா பேசிட்டு இருக்காங்க. கம்பெனி ஃபுல்லா ஒரே ரூமர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, என்ன நடக்குதுன்றதை இன்வெஸ்டிகேட் பண்ணுடான்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வர அவனும் இன்வெஸ்டிகேட் பண்ணிடுறான். இப்போ பாத்தீங்கன்னா, பாஸ் அவங்க சொன்னது உண்மைதான். மேடமை பத்தி எல்லாரும் தப்பா பேசிட்டு இருக்காங்க. அதுவும் மேடம் பிரெக்னெண்டா இருக்கிறதுக்கான சிம்டம்ஸ்லாம் இருந்தவொடனே உங்களை பத்தி ரொம்ப தப்பா பேசுறாங்கன்னு சொல்ல, அடுத்த நாளே என் பொண்டாட்டியை பார்க்க போயாகணும்னு ஹீரோ பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனோட கம்பெனிக்கு வந்து ஒரு முக்கியமான மீட்டிங் அரேஞ்ச் பண்றான். இப்ப இந்த மீட்டிங்ல எல்லாரும் அவங்களோட ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க, இவனு பாத்தீங்கன்னா எனக்கு என் பொண்டாட்டியோட ப்ராஜெக்ட் தான் பிடிச்சிருக்கு. ஜூசியோட ப்ராஜெக்ட் தான் நான் அப்ரூவ் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்ல, என்னது ஜூசி பொண்டாட்டியான அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா இவன் என்னோட லீகலான பொண்டாட்டி. அவளோட ப்ராஜெக்ட தான் நான் ஓகே பண்ண போறேன். இதுக்கப்புறம் அவளை பத்தி யாரும் தப்பா பேசுற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்ல, அவங்களும் ஓகேன்னு சொல்றாங்க. இப்ப அங்க உள்ள எல்லாரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் இவ்வளவு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையை இவ்வளவு ஈஸியா சால்வ் பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்ல, என் பொண்டாட்டிக்கு ஒண்ணுன்னா எப்படி என்னால பாத்துட்டு இருக்க முடியும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோவை பாசத்தோட கிஸ் பண்றான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் நம்மளோட ரூம்ல இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோவை பார்த்த உடனே எனக்கு எப்போதும் நீ சப்போர்ட்டா இருப்பியான்னு கேட்க, உனக்கு சப்போர்ட் பண்ணாம வேற யாருக்கு சப்போர்ட் பண்ண போறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்த உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா நம்ம பிரெக்னண்டா இருக்க விஷயத்த சொல்ல வேண்டியதா அப்படின்னு, என்னங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். உங்களுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமான்னு சொல்ல, ஆமா நம்மளோட குழந்தைங்களே நமக்கு பிடிக்காம இருக்குமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஆக்சுவலா நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு இவ சொல்ல, எனக்கு தெரியும்னு ஹீரோ சொல்றான். எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, நீ என்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்க்கு போனியோ அன்னைக்கே தெரியும்னு சொல்ல, அப்புறம் என்கிட்ட சொல்லலன்னு இவ கேக்குறா. நீயே உன் வாயால சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அதனாலதான் அமைதியா இருந்தேன்னு சொல்ல, எனக்கு சொல்றதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுச்சு, என்னால டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அதனாலதான் நான் அமைதியா இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ அவளை கட்டி பிடிச்சிட்டு, எது நினைச்சும் பயப்படாத, குழந்தைங்கள நல்லபடியா நம்மளால வளர்க்க முடியும்னு ஹீரோ அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்க, அவளுக்கு ஒரு முக்கியமான போன் கால் வருது. அந்த அனாத ஆசிரமத்துல இருந்த பொண்ணை அவங்க அப்பா கடத்திட்டு போயிட்டாருன்னு. அதை பார்த்தவொடனே இவ காப்பாத்த வந்துட்டு இருக்க. இந்த சைடு உங்க அப்பா பாத்தீங்கன்னா காசுக்காக அந்த பொண்ணை ஒரு ஆள்கிட்ட விக்கிறதுக்கே தயாராயிட்டான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை கட்டிக்க உன் குடும்பத்துக்கு ஏத்த வாரிசை பெத்து கொடுப்பான்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ ஹீரோயின் போலீஸ்காரங்கன்னு எல்லாரும் வந்து காப்பாத்திடுறாங்க. இப்ப ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் அந்த பொண்ணை காப்பாத்தினதுக்கு அப்புறம் அந்த இடத்த விட்டு வர, இவ்வளவு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு டவுட், இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயாவது மீட் பண்ணிருக்கோமா? அந்த அனாத ஆசிரமத்தை பத்தி நான் சொன்னப்ப உன்னோட முகமே மாறி போச்சு. இதுக்கு முன்னாடி உன் பேரு கூட இந்த இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்ல, அந்த ஆசிரமத்துக்கு நான் ரொம்ப வருஷமா டொனேஷன் கொடுத்துட்டு இருக்கேன், அந்த விஷயம் உனக்கு தெரியாதுன்னு ஹீரோ சொல்ல, இதே எப்பயில இருந்து இவ கேக்குறா, உனக்கு குவின் அப்படின்ற பேரு ஞாபகம் இருக்கா? அந்த பேர்ல இருந்து இந்த ஆசிரமத்துக்கு எப்பவுமே பணம் வரும், அது வேற யாரோடது கிடையாது, என்னோட ஃபேமிலி தான் சொல்ல, அதை பார்த்தோன்னே இவ ஷாக் ஆயிட்டு, நம்ம 2 பேரும் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோமான்னு கேட்க, ஆமா மீட் பண்ணிருக்கோம், நீ ஸ்கூல் படிக்கும் போதே நான் உன்னை பார்த்திருக்கேன், அப்பதான் நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன், எப்போ உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேனோ அப்பையில இருந்தே உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னேன்ல, அது அன்னைக்கு உன் லவர் கூட பார்த்தப்ப கிடையாது, நீ ஸ்கூல் படிக்கும் போது பார்த்தனே அப்பதான் சொல்ல, அதை பார்த்தவொடனே இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, அப்படின்னா ரொம்ப வருஷமா என்ன காதலிச்சிட்டு இருக்கியான்னு இவ ஹீரோவை பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, பொண்டாட்டி இன்னைக்கு நைட்டு ஃப்ரீயா இருந்தா நம்ம 2 பேரும் சொல்ல, போடா லூசு, நான் பிரெக்னெண்டா இருக்கேன்றத மறந்து போயிட்டியா, என்னால முடியாதுப்பான்னு சொல்லிட்டு அவ குடுகுடுன்னு ஓடி வந்துடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோனுக்கு 9வது மாசம் நடந்துட்டு இருக்கு. அவ பெட்ல படுத்து புக் படிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா கிட்ட வந்துட்டு இவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. வயித்துல குழந்தை இருக்குன்றத மறந்து போயிட்டியாடா, இப்பவும் அப்பவும் இருக்கு டெலிவரிக்கு, இதுல நீ வேற படாத பாடுபடுத்துறேன்னு சொல்ல, ஆமா டெலிவரி ஆயிடுச்சுன்னா என் பொண்டாட்டியை கொஞ்சம் முடியாதுல, அதனாலதான் இப்பவே கொஞ்சிக்கிறேன்னு ஹீரோ கொஞ்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வேலைக்காரங்க தான் வராங்க. இப்ப அவங்க இவங்க 2 பேரையும் பார்த்தோன்னே, மன்னிச்சிருங்க நான் எதுவும் பார்க்கல, நீங்க கண்டினியூ பண்ணுங்கன்னு அவங்க இந்த இடத்த வீட்டு போக, இவ்வளவு பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என் மேல பாசம் குறைஞ்சதுன்னு வச்சுக்க, உனக்கு கொண்டு பட்டுருவேன்னு சொல்ல, அதெல்லாம் குறையாத பொண்டாட்டின்னு 2 பேரும் பாசமா பேசிட்டு இருக்க. இவளுக்கு வயிறு வலிக்குது. அதை பார்த்தோட ஹீரோ பயந்து போயிட்டு, ஆன்டி சீக்கிரம் இங்க வாங்கலேன்னு சொல்ல, அவங்களும் இந்த இடத்துக்கு வராங்க. இப்ப இவங்களை பாத்தீங்கன்னா நான் ஆம்புலன்ஸை கூப்பிடுறேன், மேடம் தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திடுறாங்க. இப்ப அவளோட ஃபேமிலி மெம்பர் ஹீரோன்னு எல்லாரும் பயங்கர டென்ஷனா இருந்துட்டு இருக்க. அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, மாப்பிள்ள கவலைப்படாதீங்க, அவளுக்கு எதுவும் ஆகுது, நல்லபடியா குழந்தை பிறக்குன்னு சொல்ல, இந்த சைடு ஹீரோவோட அப்பாவும் பயங்கர டென்ஷனா இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாம் இப்படி இருந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு டாக்டர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, குழந்தை நல்லபடியா பிறந்துருச்சு,
உங்களுக்கு பொண் குழந்தை பொறந்திருக்கு. அம்மாவும் குழந்தையும் நல்லபடியா இருக்காங்கன்னு சொல்ல, அவரு அப்படி சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா எல்லாரும் ஹீரோயின் கூட தான் இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, குழந்தைய நான் தான் பார்த்துக்குவேன்னு சொல்ல, அப்படியெல்லாம் விட்டுற முடியாதுப்பா. குழந்தை என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. ஹீரோ போய் குழந்தைய தூக்கிட்டு வரான். அந்த குழந்தைய பார்த்த உடனே ஹீரோயினுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிட்டு, குழந்தை பார்க்க உங்கள மாரியே இருக்குன்னு சொல்ல, ஆமா பொண்டாட்டின்னு சொல்லி ஹீரோவோட நெத்தியில கிஸ் பண்றான். இவங்க எல்லாரும் ஃபேமிலியா சந்தோஷமா ஒண்ணு சேர்ந்துட்டு இப்படி வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து வர சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.